கர்ப்பத்துல இருக்க குழந்தையானது, அந்த சிசு கர்ப்பத்துல இருக்கிற அந்த 10 மாசையும் சேர்த்து அதுல இருந்து 8வது வயசு உள்ள பிராமணனுக்கு அதிகபட்சம் பூணல் போடணும். அதுக்கு மேல போட்டா பிரயோஜனம் இல்லை. கர்ப்பாதானம் அதனாலதான் சொல்லு. அதனால அப்பேற்பட்ட கர்ப்பத்தில இருந்தே நம்மளுடைய கர்மாக்களானது நம்ம கூட வருது. அந்த ஜனனம் ஆனத்துக்கு எந்த தாயார் காரணமா இருந்தாலோ அந்த தாயார் எவ்வளவு கருணை உள்ளவங்களோ அதை விட 100 டைம்ஸ், இன்னும் சொல்ல போனா 1000 டைம்ஸ், மில்லியன் டைம்ஸ் கருணையானவா நம்ம பெரியவா. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. அவ்வளவு அப்படியே கருணைய மழையா பொழியக்கூடியவா. ஆனா அதே பெரியவா சமயத்துல தாப்பனாராவும் நடந்துப்பா, துர்வாசாவும் நடந்துப்பா. ஆனா அவளுடைய கோபத்துக்கெல்லாம் நியாயமும் இருக்கும், அதுல தர்மம் இருக்கும். அதுல சாஸ்திரத்தை பிரதானமா வச்சு அந்த தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் காப்பாத்தலையேங்கிற ஒரு ஆதங்கத்தினால கோபம் இருக்கும். மற்றவா கெட்டுப்படக்கூடாதுங்கிறதுக்காக கோபம் வரக்கூடாது. அவளுடைய கோபத்திலையும் ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். தர்மத்தை ரட்சிக்கணும், அதுக்காக நம்ம சன்னியாசம் எடுத்துக்கோங்கிறதுனால அவளுக்கு அந்த தர்மத்தை காப்பாற்றி கொடுத்தானுமேங்கிறதுனால கோபம் வரும். அதே பெரியவா கருணாமூர்த்தியா இருந்தா. பெரியவா இத்தனை பேர் இங்க இருக்கோமே, நீங்க இருக்க, நம்ம இருக்கோம், எங்கேயாவது அவ லைஃப் ஹிஸ்டரியில எத்தனையோ புஸ்தகம் படிக்கிறாள், எத்தனையோ பேர் மூலமா கேட்கிறாள். அவளுடைய லைஃப் ஹிஸ்டரியில எங்கேயாவது பங்களாவில் போய் பெரியவா தங்கியிருக்கான்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பங்களால பெரியவா பங்களாவில் போய் தங்கியிருக்கான்னு சொல்லி 96 வயசு ஜெயம்பாட்டியே சொல்ல முடியல. ஜெயம்பாட்டி பெரியவாளை, பொள்ளாச்சி ஜெயம்பாட்டி பெரியவாளை கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 70, இன்னும் சொல்ல போனா 80 இயர்ஸா பார்த்துட்டு, 5 வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கா பெரியவாள். தன்னுடைய 5 வயசுல இருந்து 90 வருஷமா பார்த்துட்டு இருக்கா பெரியவாள். 95 வயசான ஜெயம்பாட்டியே சொல்றா, பெரியவாளை பங்களாவில் தங்கினதா நாங்கெல்லாம் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. விசிட் வேணா போயிருக்கா, யாராவது பங்களாவுக்கு போவா, ஒரு 2 நிமிஷம் இருப்பா, அப்படியே வாசலோடவே திரும்பி வந்துருவா. அந்த பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி தெரியுமா? ரூம் ஒருத்தர் எடுத்து இந்த பிடிஆர் ராஜன் வீட்டு வாசல் நின்றது போது பெரியவா பிடிஆர் ராஜன் வீட்டுக்குள்ள போகல. அது மாதிரி பெரிய பெரிய கோட்டீஸ்வராவிலிருந்து மகாராஜா வீட்டுக்கெல்லாம் பெரியவா போகாதவா ரொம்ப அழகா ஒரு இடத்துல அனுப்பிடாம பண்றா. பெரியவா யாத்திரைக்கு போய் எங்கேயோ போயின்னு இருக்கா, ஏதோ கிராமம். அந்த கிராமத்துல பார்த்தா ஒரு சின்ன ஒரு வனம் மாதிரி அவ அதான் கருணாமூர்த்திங்கிற தாயாருடைய கருணையானது அந்த பரமேஸ்வரன்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. சின்ன ஒரு வனாந்தரமான ஒரு இடம், வனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு நந்தவனம் மாதிரி சொல்லலாம், அவ்வளவுதான். நந்தவன அளவுக்கு காடு. அங்க பார்த்தா ஒரு குடிசை, இந்த மாதிரி ஒரு பரண குடிசை. பெரியவா அந்த குடிசையை பார்த்துட்டு சொல்றா, இன்னைக்கு இங்கேயே தங்கி விடலாம் அப்படின்றா. ஜனங்களுக்கு ஒண்ணும் புரியல, குடிசையில போய் தங்குறதா, கூட ஒவ்வொருமும் மாட மாளிகையும் கட்டி வச்சிருக்கு பரமேஸ்வரனுக்கு, அங்க போய் தங்காம ரோட்ல யாரு குடிசை என்ன குடிசை ஒண்ணும் தெரியல, இங்க போய் தங்குங்கிறாள். என்ன உள்ள என்ன இருக்குன்னு போய் பாருன்றா. அவ சொன்னா அதுக்கப்புறம் மறுபேச்சு கிடையாது. உள்ள போனா ஒரு 4-5 கட்டை, சட்டிப்பானை, சமைக்கிறதுக்கு மண் அடுப்பு, கிழிச்ச துணி, இந்த மாதிரிலாம் கட்டிட்டு பழச கொடுப்போங்க குடுகுடு பாண்டிக்கு. அந்த துணி அது யாரு வீடுன்னு பார்த்தா பிச்சைக்கார வீடு அந்த குடிசை. அந்த பிச்சைக்கார யாருன்னா அந்த மரத்துல ஒரு தான்பூரா மாதிரி ஒண்ணு வச்சுட்டு, அவனுக்கு பேர் என்ன சொல்றதுன்னு தெரியல, அது தான்பூரா மாதிரி வச்சுட்டு போயிட்டு ஒரு பாட்டு பாடிட்டோ ஏதாவது கொடுவோம் தேகின்னு நிற்பானு, அவனுக்கு இதாக கொடுப்போமே. அந்த மாதிரியான பிச்சைக்காரன் பெரியவா இதுதான் இருக்குன்னு ஒண்ணு. பேஷ் நம்ம இங்கேயே தங்குறோம், 2 நாளைக்கு தங்குறோம்ட்டா பெரியவா. அது இருக்குன்னு ஒண்ணு, 2 நாளைக்கு இங்கேதான் கேம்ப் பண்ணிட்டா. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, பெட்ஷீட் ஒன்றும் கிடையாது, அடுத்த வேலைக்கு ஒன்றும் கிடையாது. கூட இருக்கிற 6 பேர். ஜெயம்பாட்டி எங்க போயிருக்கா பெரியவா தரிசனத்துக்கு. போய் வந்தனம் பண்ணிட்ட உடனே ஜெயம்பாட்டியை கூப்பிட்டு, எத்தனை மணிக்கு வந்தேன், எத்தனை மணிக்கு கிளம்புனேன், எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி கைங்கறி பண்ணாலும் கூப்பிட்டு வந்துட்டா. பாட்டிக்கு ஒரு பழக்கம் உண்டு, எங்க போனாலும் சுயம்பாகம், தனக்குன்னு ஒரு அடுப்பு வச்சிருப்போம், தனக்குன்னு சாமான்கள் எல்லாம் இருக்கும், எடுத்துன்னு கிளம்பிடுவோம். வந்துட்டா எனக்கும் பெக்ஸா பண்ணிடுவா, உங்களுக்கும் ஆகாரம் பண்ணி போட்டுருவா, அவளை நீ சமைக்க சொல்லுட்டா. பாட்டி உள்ளவே பார்த்தா அந்த சட்டி பானையெல்லாம் அப்படியே இருக்கு, அது யார் சுத்தம் பண்ணுவா? பாட்டி தொட மாட்டா, ஆச்சாரம் ரொம்ப ஜாஸ்தி. அது இந்த கட்டையெல்லாம் இருந்தது, அந்த துணியெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் தூக்கி ஆளை வச்சு பெரியவா சொன்னா, நீ தொட வேண்டாம், நான் ஆளை வச்சு வெளியில போட சொன்னா, யாரும் இருந்தா அவனை தூக்கி வெளியில போட சொன்னான். அந்த அந்த பரமேஸ்வரன் தாயாருங்கிறதுக்கு ப்ரூஃப் இதெல்லாம். இன்னொரு விஷயம் சொல்லணும், இதை சொல்லிட்டு சொல்றேன். பெரியவா போட சொன்னா, இந்த பாட்டி நின்று இருக்கா, நடாது நம்ம ஏதோ நமக்குன்னு சாப்பிட்றது ஏதோ கொண்டு வந்துருக்கோம், 2 காயாக கொஞ்சம் பொண்ணு இத்தனை பேர் எங்கேருந்து பணிக்கிறதுன்னு பாட்டி அப்படியே தவிக்கிறான். அங்க பார்த்தா அந்த கிராமத்து ஜனங்கள்ல ஒருத்தன் அவனுக்கு ஏதோ சாமியார் வந்திருக்காரு, சாமியாரோட ஒரு 4 பேர் வந்திருக்காருன்னு அவன் நிலத்துல விளைஞ்ச கூட நிறைய வெங்காயத்தை கொண்டு வந்து பெரியவாட்ட வச்சு நமஸ்காரம் சாப்பிடுவோம், கூட நிறைய வெங்காயம். பெரியவா அவனை பார்த்துட்டு சிரிச்சா, இந்த பாட்டிக்கா கோவம், வெங்காயத்தை கொண்டு வந்து வைக்கிறியே அப்படின்னுட்டு. பெரியவாளா ஒரே சிரிப்பு. அந்த வெங்காயத்தை தூரமா வைக்க சொன்னா பெரியவா, வச்சுட்டு அவனை கூப்பிட்டா கிட்டக்க. அவங்ககிட்ட சொல்லி,
பாட்டிக்கிட்ட விட்டு சொல்ல சொல்றா ஜெய பாட்டிக்கிட்ட, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரி காயெல்லாம் வேணும்னு நீங்க என்ன சொன்னாலும் தரசாமி அப்படிங்கிறான் புரியானவன். சொன்னோடனே பெரியவா வந்து இந்த மாதிரி கைங்கரியம் பண்றவாளை கூப்பிட்டு அவளை சொல்ல சொல்றது என்ன வேணுமோ வாங்கிக்கோ கேட்க சொல்லுவோம், அவளை கொடுப்பான்னு சொன்னோடனே அவங்ககிட்ட சொன்னோடனே அவன் என்னமோ கைங்கரியம் பண்ண 4 சாமான் சொன்னா அவங்க கிட்ட ஒரு வாரத்துக்கு உண்டான எல்லா காய்கறியும் வந்து போட்டு அவனுக்கு அனுப்புறான். அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும்ன்றது பாருங்க பெரியவாளுக்கு. அவனுக்கு பண்ண புண்ணியம், அவன் எந்த ஆத்மாவோ யாருக்கு எப்படி அனுப்புறோம் இருக்கோ பெரியவா அவன் கையினால வாங்கி சாப்பிடணும் இருக்கு. வாங்கி போட்டா பாட்டி சமைச்சா. இத்தனை நேரத்துல அந்த இடமெல்லாம் கிளீன் ஆகி அங்க மெழுகி எல்லாம் பண்ணி ஒரு கோலத்தை போட்டு பாட்டி அடுப்பு மூட்டை நேரமா பார்த்தா அந்த பிச்சைக்காரன் வந்துட்டான். எந்த வீட்டு சொந்தக்காரனோ அது வரைக்கும் அந்த பிச்சைக்காரன் அங்க இல்ல, அவன் எங்கேயோ போயிருந்தான். பெரியவா எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் வந்து நிக்கிறான். பிச்சைக்காரன் வந்தோடனே குய்யோ முடியும்னு கத்துறான், என் சாமான்லாம் யார் தூக்கி போட்டது யாராக்கும். அவனுக்கு பெரியவாளை பத்தி எல்லாம் தெரியாது, யாரு இதுன்னு கத்னாமியான்னு கத்துறோன்னே கைக்கறி பண்றதெல்லாம் போய் அவனை பிடிச்சி சமாதானப்படுத்தி, அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால நான் சொல்றேன், அப்பவே ஒரு 100 ரூபாய் அவனுக்கு கொடுத்தோம். அப்போ 100 ரூபாங்கிறது பெரிய பணமாச்சு. 100 ரூபாய் கொடுத்தோம்ப்பா, சாந்தமா போ, இந்த மாதிரி பெரியவா வந்திருக்கா, நாங்க 2 நாள்ல காலி பண்ணிட்டு போயிடுவோம், உன் சாமானெல்லாம் இப்படி ஓரமா தான் வச்சிருவோம், நீ 2 நாள் வந்து திருப்பி ரீஆக்குபை பண்ணிக்கோ, உனக்கே அந்த இடத்த கொடுத்துடுறோம், நாங்க இடத்தெல்லாம் எடுத்துன்னு போல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. எதுக்கு சொல்ல வரேன், அந்த பரமேஸ்வரன் அவ்வளவு கருணாமூர்த்தி. எங்கேயோ கோபுரத்தை கட்டி மாட மாளிகை கட்டி இவ்வளவு பெரிய மடத்தை கட்டி தெரு தெருவா மடம் கட்டி ஊர் ஊரா மடம் கட்டி வச்சியும் மடத்தெல்லாம் போய் தங்காம ஏதோ ஒரு குடிசையில வந்து தங்கிட்டா. இந்த மாதிரி பூர்ணகம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நின்றுப்பா, வச்சுட்டே நின்றுப்பா வாசல்ல. வாத்துக்குள்ள போகாம எடுத்துன்னு பார்த்தா யாராவது ராத்துக்குள்ள போய் உட்காந்துருவா. உள்ள பார்த்தா அந்த மாட்டியமா கடைசியில சமய கட்ட ஏதோ ஒரு கோடி இருக்கும், வராண்டா இங்கே இருக்கும். பழைய காலத்து கூட எல்லாம் ரொம்ப பெரிய வீடு. பார்த்தா முன்னால பெரியவா உட்காந்து நின்றுட்டு இருப்பா, இல்ல உட்காந்துருவா, தானே ஆசத்தை போட்டு உட்காந்துருவா. வீட்டுக்குள்ள இருக்கா முன்னாட்டிகளோ சமையல் பண்ணிட்டு இருப்பா. எடுத்துன்னு பார்த்தா பெரியவா வந்துட்டான்னு கத்தின்னு உள்ள பூர்ணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு கோலம் கூட கிடையாது. அது மாதிரி பரமேஸ்வரன் யாரு மேல கருணை பண்ணணும், யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இருக்கோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவா. தினம் இந்த பெரியவாளை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இதனால பெரியவாளுடைய சக்தியோ அல்லது பெரியவா பண்ண லீலைகளோ நமக்கு தெரியணும்னா அது வந்து நம்மளுடைய புத்தி மட்டமானதுன்னு அர்த்தம். அவளுடைய லீலைகளையோ அவ பண்ணின அனுகிரகத்தையோ சொல்லக்கூடியதான அனுபவமோ அல்லது பக்குவமோ நமக்கு போறாது. நம்ம ஏன் இதை சொல்றோம்னா, என்ன விஷயம் அப்படின்னா, மற்றவாள்லாம் மிராக்கள் பண்ணுவா, நம்ம பெரியவா பண்ண மிராக்கள் மாதிரி உலகத்துல இது வரைக்கும் யாரும் பண்ணல. என்ன மிராக்கள் தெரியுமா, எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள வச்சுட்டு தன்னால லோகத்தையே ஆண்டு இருந்ததும் தனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, தனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னை விட நான் கேவலம் அப்படிங்கிற மாதிரி லோகத்துக்கு தெரிஞ்சு காமிச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே, தட் வாஸ் த எக்ஸ்ட்ரீம் மிராக்கிள். அந்த மிராக்கிள் யாராவது பண்ண முடிஞ்சதோ? சொன்னுல ஒரு 2 காசு நம்ம சம்பாதிச்சோம்னா, 5 ரூபாய் சம்பாதிச்சுருந்தவன் 500 ரூபாய் சம்பாதிச்சோம்னா உடனே அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு கையில ஒரு பிரேஸ்லெட் வாங்கிடுவான், 2 மோதிரத்தை வாங்கிடுவான், இல்லைன்னா கண்ணாடி கொஞ்சம் ஃப்ரேம் மாத்திடுவா, எத்தையாவது பண்ணி வந்துடுவா, இல்ல ஒரு மைனர் சின்ன மாட்டிட்டு வந்துடுவா. 5 ரூபாயில 500 ரூபாய் ஆச்சுனாலே என்ன இல்ல, ஒரு 2 புஸ்தகத்துக்கு பதிலாக 3வது புஸ்தகம் ஒண்ணு அத்தியானம் பண்ணிட்டாலே தனக்கு எல்லாம் தெரிஞ்சுன மாதிரி பண்ணிக்கும். ஆனா அந்த பரமேஸ்வரன் லோகத்தையே ஆட்டிண்டு எத்தனை பேருக்கு எத்தனை விதமான தரிசனம் கொடுத்து எத்தனை பேர் எப்படிலாம் தடுத்தாட்கொண்டு நின்றும் தனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இருந்து எப்பேற்பட்ட மிராக்கள் பண்ணியிருக்காங்கிறது இதுதான் உண்மையான மிராக்கள். அவ பண்ண மிராக்கள்லாம் வேற என்னென்ன பண்ணியிருக்கா, இவாளுக்கு அனுகிரகம்னா அவளுக்கு அனுகிரகம்னா நம்ம ஏன் சொல்றோம்? இதை வச்சு அவளை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, எடப்படக்கூடாது. பெரியவா அதெல்லாம் பண்ணியிருக்கா, இப்ப பெரியவா இப்படியா அப்படின்னு கால்குலேட் பண்ணா நம்ம புத்தி மட்டமான புத்தி. நம்ம அவளை கால்குலேட் பண்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லல. அவ இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணின கருணாமூர்த்தி, தாயாரா, தகப்பனாரா, குருவா, நண்பனா, குழந்தையா, என்ன மாதிரி பெரியவா கிட்ட இருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பொம்மநாட்டி போனா பெரியவா பொம்மநாட்டியா மாறிடுவா, ஆம்பளையில் பெரியவாட்ட போனா ஆம்பளைலாம் மாறிடுவா, சின்ன குழந்தை போச்சுன்னா குழந்தையா மாறிடுவா, பெரிய வித்வாசத்துல நட்டு நடுவில் உட்காந்து வித்வான்களுக்கெல்லாம் வித்வானா மாறிடுவா. என்ன வயசான கிழவனார் போனா கிழவனார் கிட்ட என்னப்பா என்ன பண்றதுன்னு கிழவனாரா மாறிடுவா. என்ன மாதிரி மனுஷா பிரிவா, ஆடா போனா ஆடா மாறிடுவா. யானை கிட்ட போய் நின்று யானையை வாயத்தாள் சொல்லி வாய்க்குள்ளேயே கையை விட்டு வாழைப்பழம் கொடுப்பா. அந்த யானையும் சொல்றதுக்கு எல்லாம் கண்டுருப்போம். நாய்க்குட்டிக்கிட்டு இருந்து நாய்கிட்ட பேசிட்டு இருப்பா. என்னமா அது யாரால முடியும்? அந்த எந்த பரமேஸ்வரன் லோகத்தை சிருஷ்டி பண்ணானோ அந்த பரமேஸ்வரன் தான் எதெல்லாம் பாக்குறானோ அதெல்லாமாக ஆக முடியும். அந்த ஒரு நிலையில இருந்தவா தெரியவா. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனால நிறைய அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுபவிப்போம். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி. எதுக்கு இன்னைக்கு அம்மாவோட உதாரணம் சொன்னேன், தாயார் சேஷ்டம்னு ஏன் சொன்னேன்னா, நிறைய பேர் தாயார் தாப்பனார வச்சுண்டும் 2 விதமான
விஷயம் இன்னைக்கு லோகத்தில் நடந்தது. ஒன்றும் தயார் தப்பா வச்சுக்கிறதே கிடையாது, ஓம்பாறையில் விட்டுறா. அது ஒரு பர்சன்ட் தேவலேம்பே. ஏதோ முடிஞ்ச அன்னைக்கு போய் பார்த்துட்டு வரா, ஹாய் ஹலோங்கிறா, ஏதோ மாசமான பணம் கொடுக்குறா, டாட்டா சீர் வைன்னு வந்துடுறா. இன்னொரு கேஸ் எப்படி தெரியுமா, தெரிய வச்சுருக்கா, எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு அவளுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சௌக்கியமா கஷ்டம் கொடுத்துருக்கா. அதை விட ஓம்பாறையில் இருக்கிற தாயார் தப்பா எவ்வளவு தேவலேன்ற இந்த ரெண்டு விஷயத்துல இல்லாம நமக்கு ஜனனம் கொடுத்தவா அவளால நம்ம இன்னைக்கு சிரேஷ்டமா இருக்கோம், சௌக்கியமா இருக்கோங்கிற அந்த பாவனை நமக்கு வரணும், அந்த பக்தி வரணும். தாயார் தாப்பனார்கிட்ட ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா அது அந்த பாவத்துக்கெல்லாம் பிராயஷ்சித்தமே சொல்லலை. தர்மசாஸ்திரத்தை புத்தகத்தை எடுத்து பார்த்தா அந்த தாயார் தாப்பனாரை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் இருக்கா அப்படின்னா நோ பிராயஷ்சித்தம். தாயார் தாப்பனாருக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றலாம். ஏன்னா அது உன்னுடைய கடமைகள்ல ஒண்ணுன்னு சொல்லிடும். அந்த கடமையை பண்ணாம விட்டுட்டோம்னா ரீபர்த்தில் என்ன பண்ண போறோமோ அது தெரியாது, அது அனுபவிக்கவே ஆயிடும். ஏன்னா கர்மான்னு கூட வருமே. ஆனா இந்த பர்த்லயே அனுபவிக்க வேண்டியது. சிலதுக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுப்பான் பகவான். புரிஞ்சக்கூடிய சக்தி தான் நமக்கு இல்லாமல் பண்றது. அதனால அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய பிரிவா, தாயாரா இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பிரிவா, தகப்பனாரா இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பிரிவா, எப்படியெல்லாம் லோகத்துல அனுகிரகம் இருக்கா, எத்தனை பேருக்கு என்ன விதமான அனுகிரகம் இருக்கா. வாத்சல்யத்தோட ராத்திரி 11:30 மணிக்கு பர்தா போடாத அங்க வரா அப்படின்னு சொல்லி 11:30 மணி 12 மணிக்கெல்லாம் யாரோ ஒரு குரூப், யாருன்னே கைங்கரியம் பண்றவாள்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு 12 மணிக்கு இந்த மாத்துல பையன் சொந்த புள்ள இவன் ஃபாரின்ல இருந்து ஊருக்கு போயிட்டு வந்தாலும் 12 மணிக்கு இவனுக்கு உப்புமா பிடி பண்றதுக்கு ஆள் கிடையாது. சுட சுட நிஜத்து சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு. ஆனா அந்த பரமேஸ்வரன் தாயாரா இருந்து 15 பேர் 20 பேர் வரவாளுக்கும் சுட சுட அரிசி உப்புமா போட்டு அதுக்கு ஒரு சட்னியை போட்டு வருவாடா அடுப்பேத்துன்னு கரெக்டா டயத்தை பார்த்துனோ, இவாதான் பஸ் ஏற்றிட்டா மாதிரி டைம் பார்த்து அவளுக்கு வந்து சேர்றதுக்கும் உப்புமா அடுப்பை விட்டு இறங்குறதுக்கும் கரெக்டா இருக்கும். வந்தா தரிசனம் கொடுக்க மாட்டா, முதல்ல போய் நீங்க சாப்பிடுவோம், சாப்பிட்றதுக்கு பெரியவா உங்களுக்காக சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, முதல்ல போய் சாப்பிடுவாங்க, அப்புறம் தரிசனம் பண்ணிக்கலாம். அவளுக்காக தரிசனத்தை விட்டு அப்புறம் விஷ்டாந்திக்கு போவான். அந்த கருணை யாருக்கு வரும்? தாயாருக்கு. தாயார் வச்சு தான் பட்னி இருக்க முடியும். பிள்ளை எத்தனை நாள் ஆனாலும் சரி, ஆத்துக்காரர் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவ வந்துட்டு தான் நம்ம ஆகாரம் பண்ணணும், உள்ள வராம நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த வாத்சல்யம் இருக்கு, அந்த கருணை இருக்கிறது யாருக்கு வரும்? தாய்க்கு தான் வரும். வேற யாருக்காவது வருமோ? அந்த தாயார் இருந்து லோகத்துல அத்தனை பேரையும் ரட்சித்துக்கூடிய நம்ம தெரியும். அப்பேற்பட்ட தாயாருடைய கருணை எத்தனை பேர் மேல வந்திருக்கு, எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. லோகத்துல எத்தனையோ பேர் அனுபவிச்சிருக்காளே. இன்னைக்கு யாரோ 90 வயசுங்கிறா, 75 வயசுங்கிறா. ஒவ்வொருத்தரும் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதை பார்த்தா 80 வருஷம் பெரியவா கூட இருக்கா, 90 வருஷம் பெரியவா கூட இருந்த ஜெயம்பாட்டி இன்னைக்கு மடத்துலயே 24 நாள் மடத்துலயே இருக்கா, 24 hours மடத்துல இருக்கா. பெரியவா தான் கதின்னு இருந்தா, அவள்லாம் சின்ன வயசுலயே மடி பண்ணிட்டவா. அவளுக்கெல்லாம் பெரியவா அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணிருக்கா. பெரியவா ஏதோ காமாட்சி அம்மன் கோவில்ல தேர் பண்றதுக்காக கேட்டு யாருக்கிட்டயும் கேட்டிருக்கா, காமாட்சி அம்மன் கோவில்ல தங்க தேர் பண்ணணும், அதாவது என்னென்ன முடியுமோ சொர்ணம் எல்லாம் 20 பேர் இருந்த வாழ்க்கிட்ட சொர்ணம் முடிஞ்சா கொடுங்கன்னு கேட்டிருக்கா. அந்த பாட்டி தான் கையில இருந்த 2 ஜோடி வாழையில தூக்கி பெரியவாட்ட முதல்ல தட்டுல வச்சு இந்த பாட்டி தான் பெரியவா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணா, இவளுக்குன்னு வச்சுட்டு வந்து இந்த 2 ஜோடி வளையல் தானா, இதையும் கட்டி கொடுத்துட்டாப்போ எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டானோ. அந்த கருணை யாருக்கு வரும் அப்படின்னா அவளை தடுத்தா. அதனாலதான் இன்னைக்கு இருந்துருக்கா அந்த பாட்டி 96 years ஓல்டுல சௌக்கியமா நடமாட்டிண்டு நிம்மதியா அவத்தன் சுயம்பாகத்தை இன்னைக்கும் தானே அதே ஸ்டவ்ல பண்ணி சாப்பிட்டு இருக்கா. மடத்துல சாப்பிடல, தானே பண்ணி சாப்பிட்டு இருக்கா. ஒரு ரூம் கொடுத்துருக்கா மடத்துல. அப்பேற்பட்ட அவர் அனுப்புற 96 வயசுல யாரால இருக்க முடியாது? பெரியவாளுடைய அனுப்புறது தான் இருக்கு. அந்த தாயோட வாத்சல்யம், அதோட கருணை யாரால முடியும்னா பெரியவாள். அந்த பெரியவாளுடைய அனுகிரகம், அந்த கருணா விலாசம், அந்த கருணாமூர்த்தி பெரிய கருணாமூர்த்தி. சர்வஜன் சர்வவியாபின்லாம் சொல்றோமே, நிஜமாலுமே அவள்கிட்ட அவ பொழியக்கூடிய ஒரு கருணை, அவ அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கருணையானது சுவாமி கிட்ட கூட கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அம்பாள் கிட்ட கூட, ஏன்னா லோகத்தையே ரட்சிக்கம் பண்ணிட்டு இருக்காலும் திடீர்னு நான் போய் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இங்கேயா பின்னாலே யமுனா மாமி, சாருமதி மாமி எல்லாம் கேஎல்ஆர் வந்துட்டோன்னா எல்லாரும் அப்ளிகேஷன் சாங்ஷன் பண்ணணும். அது கொஞ்சம் நேரமாகும். ஆனா என் பெரியவா கிட்ட நம்ம 500 பேரும் ஒட்டுக்கா அப்ளிகேஷன் போட்டாலும் ஒரே செகண்ட்ல சாங்ஷன் பண்ண முடியும். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி தெரியும். அந்த கருணாமூர்த்தி லோகத்தை ரட்சிச்சுண்டு தர்மத்தையும் காப்பாத்திண்டு மடத்தையும் நடத்திண்டு என்ன மாதிரி பைத்தியக்காரனுக்கும் சரணாகத்தின்னு போனவாளுக்கெல்லாம் இடத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தான்னா நிஜமாலுமே காமாட்சி வேற அவ வேற இல்லை, 2 ஒண்ணுதாங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட அந்த கருணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாளைக்கு கோகுலாஷ்டமி சாயங்காலம் 5:45 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், கிருஷ்ணாஷ்டோத்திர அர்ச்சனை,
முடிஞ்சா அம்பா சங்கருக்கோ பஜனை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு, 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ. அதனால இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ, ஆபீஸ் எல்லாம் போல வாயெல்லாம் இல்லை இருந்தான்னா ஒரு 1/2 மணி நேரம் பஜனை 1 மணி நேரம் இந்த நம்ம காரியக்கிரமம் பண்ணிட்டு அவாவா ஆத்துக்கு போய் சீடமுருக்கு பண்ணவா சாப்பிட வேண்டியது. இன்னொரு விஷயம், இந்த செல்போனை பத்தி தினமும் சொல்றதுக்கு மனசு சங்கடமா இருக்கு. இனிமேல் உங்களெல்லாம் சொல்லி குறைய முடியாது. நான் இங்க பண்ணக்கூடிய பூஜை பொருளை என்னுடைய தபஸ் குறைச்சலாப்படும். அதனாலதான் நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அதே தப்பு திரும்ப 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 நடக்கிறதுக்கு காரணம் தான். அதனால நான் உங்களை குறை சொல்லி திரும்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு நாமே தண்டனை கொடுத்தனாதான் அதுக்கு உண்டான பிராயசித்தை நாம் பண்ணாம இருக்கோம். ஹரஹர நம பார்வதி பதையே. விஷயங்களும் சாத்துர்மாசிய காலத்துக்கு தான் வருது. சாத்துர்மாசிய காலத்துக்கு அவ்வளவு ஒரு விசேஷம். சாத்துர்மாசிய காலகட்டத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷம். அந்த சாத்துர்மாசிய காலத்துல பகவான் வடக்குல எல்லாம் என்ன சொல்லுவான்னா, வியாச பூஜைக்கு 2 நாள் முன்னால வரக்கூடியதான ஏகாதசி, வரக்கூடியதான 2 நாள் முன்னால ஏகாதசிய தேவ சைனி ஏகாதசின்னு சொல்லுவோம். ஆஷாட ஏகாதசி. துளசி விவாகம் அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதசிய தேவ உத்னி ஏகாதசின்னு சொல்லுவா. வடக்குல தேவர்கள் எல்லாம் உறங்கி விடுறதாகவும் தூங்கி விடுறதாகவும் வந்து அந்த துளசி விவாகத்தின் போதுதான் சுவாமியானவன் எழுந்துக்கிறதுக்காகவும் அப்பேற்பட்ட ஒரு விஷயமானது சொல்லப்படுறது. அப்ப சுவாமி எப்ப சுவாமி தூங்கினார்னா லோகமே தூங்கிப்படுமே. யோக நித்திரையில என்னைக்குமே பகவான் இருந்துட்டு இருக்காரு. அந்த யோக நித்திரையில இருந்துட்டு மாயான இந்த லௌகீகத்துல நம்மள வாழ்ந்து விட்டு அவர் சௌக்கியமா அவர் ஜம்முன்னு இருக்கார். அந்த ஒரு தாற்பயத்தை புரிஞ்சுக்க கூடியதுனாலதான் இந்த தேவசேனி ஏகாதசி, ஆஷாட ஏகாதசி, இந்த இந்த ஏகாதசி, உத்தான ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஏகாதசிகள் விசேஷமா சொல்லியிருக்கு. எல்லா உற்சவங்களுமே சாத்துர்மாசிய காலத்துல சிரேஷ்டம் விசேஷம். அதுவும் ஒரு ஃப்ரெண்டா ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் டே பண்ணுவேலப்பா, எல்லாரும் பேண்ட் கட்டி பாடாம நிஜமாலுமே பகவான் தான் ஃப்ரெண்டு. யாருக்கு தெரியுமா ஃப்ரெண்டு? அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? குஷேலன். ஹிந்தியில பாகவத்துல சுதாமா அப்படின்னு சொல்லி, சுதாமா சரித்திரம்னே சொல்லி, அந்த சுதாமா கிருஷ்ணருடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி திக் அண்ட் தின் ஃப்ரெண்ட். யாரா கிருஷ்ணருக்குன்னா சுதாமா. இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, விதுரர். இதெல்லாம் கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு. பகவான் தானே, ஆனா பகவானுக்கும் தோழன் உண்டு. என்ன, கிருஷ்ணர் சின்ன குழந்தை ஆல்யம், யசோதா கர்ப்ப சம்பவான்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு தேவகியினுடைய வயிற்றுல பகவான் மதுராவில கம்சனால தேவகியையும் வசுதேவரையும் அடைச்சு வச்ச அந்த சிறைச்சாலையில பகவானுடைய அவதாரம் ராத்திரி 12 மணிக்கு ஆகும். வடக்கெல்லாம் ரொம்ப ஜோரா கொண்டாடுவா, ஃபர்ஸ்ட் கிளாஸா. 56 விதமான வஸ்துக்களை வச்சு இன்னைக்கு நைவேத்தியம் சுவாமிக்கு. சப்பன் போக் அப்படின்பா. பிறந்த குழந்தை 56 ஐட்டம் சாப்பிடணுமா. பகவான் ஓணும் அது அப்படியே அம்பாள் தன்னை அப்படி சுவாமிய குழந்தையோனா கட்டி பிடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நிற்கிங்க அலங்காரம். அந்த பாவனை தாயார், நேற்று தாயாரை பத்தி அவ்வளவு விசேஷமா சொன்னோம். எந்த ஜனனமான யார் ஜனனமாறதுக்கு காரணமா இருக்காளோ அந்த தாயார் ரொம்ப சிரேஷ்டம். பகவான் அவதாரம் எடுத்தாலும் மனுஷ ஜென்மா எடுத்ததுனால ஜனனமான தாயாருக்கு ரொம்ப பிரியமா இருந்தார். இங்க இன்னைக்கு 2 விஷயம். எல்லாம் ஏதாவது ஒரு லோகத்துல ஒரு அம்மா உண்டா பிள்ளைய பார்த்து, அல்லது ஜனங்க கிட்ட ரொம்ப தப்பசிருந்து புள்ள பெத்தப்பா, ரொம்ப தப்பசிருந்து பெத்த புள்ள இப்படின்னு சொல்லாத யாராவது ஒரு அம்மா உண்டா? தபமே இல்லைன்னாலும் தபம் பண்ணினாலும் பண்ணினா மாதிரி காமிச்சுப்பா, என்னமோ தான் தபஸ் பண்ண மாதிரி. அதனாலதான் இவன் ஜனனம் ஆகிற மாதிரி. சில பேர் இன்னொன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு யாருக்கா லேட்டா குழந்தை பிறந்தா, என்னுடைய பூர்வாசிரம தாயாருக்கு 17 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லாம இருந்து இவா போட்ட பிச்சை நான் பிறந்தேன். 10வது மாசம் குழந்தை பிறப்பான்னு சொல்லி மட்ட தேங்காய் கொடுத்து அம்மாவுக்கு ஹைதராபாத்ல அனுப்புறான் பண்ணாங்க. கரெக்டா 10வது மாசம் நான் ஜென்மம். அது மாதிரி சொல்லதான் செய்வா, தப்பஸ் இருந்து பிள்ளை வைத்தேன்பா. சாதாரண கேவலமான மனுஷ ஜென்மாவான நமக்கே தப்பஸ் இருந்து பிள்ளை வைத்தேன்னா, பகவான கர்ப்பத்துல வச்சுண்டு அதுல இருந்து லோகத்துக்கு லோக ரட்சகனை வந்து
சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கா அந்த தாயினா அவன் நிஜமாலுமே தபஸ் பண்ண தயாராக இருக்க. தசரதர் தவிக்கிறார், சந்தான பாக்கியம் இல்லாம அழறார், கோவில் கோவிலா சுத்துறார், கோலங்கோலமா சுத்துறார், எல்லா மகான்களையும் பார்க்கிறார், எல்லா ரிஷிகளையும் பார்க்கிறார், தபஸ் கட்டோர தபஸ் பண்றார். பண்றாரா? தசரர் பக்தர் மாத்திரம் தபஸ் பண்றார். எதுக்கு? குழந்தை இல்லையே, எனக்கு அடுத்த ராஜ்யம் யார அழப்புறேன், வாரிசு இல்லையே, எனக்கு அப்புறம் யாரும் இல்லையே, இத்தனை பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் கூட குழந்தை இல்லையேன்னு அவருக்கு ஒரு வருத்தம். அப்புறம் பாயசம் வந்த கதை தெரியும். ஹோமம் பண்ணி புத்திரகாமேஷ்டியா பண்ணினார், பாயசம் வந்தது, பாயசத்தை குடிச்சார். ஒரு தசரதர் தபஸ் பண்ணதனுடைய பலன் 4 குழந்தைகள் பிறந்தது. அதுதான் ராமாவதாரம். இங்க இன்னைக்கு அஷ்டமி பகவான் பிறக்கணுமே, எத்தனை பேர் தபஸ் பண்றான்னா ஒரு பகவான் அடையறதுக்கு 4 பேர் தபஸ் பண்றாங்க. யசோதையும் வசுதேவரும் தபஸ் பண்ணிட்டு தான் இருக்கா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அங்க யார் தபஸ் பண்றானா? யசோத கூட தபஸ் பண்ணலையா, வசுதேவர் அழறாராம், எனக்கு ஒரு சந்தான பாக்கியம் வேணுமே, அந்த சந்தான பாக்கியமும் லோகத்தை ரட்சிக்க கூடியதான சந்தானமா வேணுமே, ஜனங்க எல்லாரையும் சௌக்கியமா வச்சிருக்க கூடியதான ஒரு சத்பாத்திரமான குழந்தை வேணுமேன்னு வசுதேவர் அழறார். அங்க யார் அழறா? தேவக்கியும் வசுதேவரும். தேவக்கி அவ்வளவு அழல, வசுதேவர் மாத்திரம் அழற. அதே அளவு யசோதையும் நந்தகோபுரம் கோகுலத்துல இருக்கும்போது நந்தகோபுரம் அவ்வளவு பிரார்த்தனை பண்ணலையா, யசோத அழறா, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணுமே, எனக்கு ஒரு சத்புத்திரன் கிடைக்குமே, அந்த சத்புத்திரனானவன் லோகத்தை பூரா ரட்சணம் பண்ணி எல்லாருக்கும் தர்ம மார்க்கத்தை உபதேசம் பண்ணணுமே, அப்பேற்பட்ட ஒரு பையனை குருன்னு இவ அழறா. இவா 4 பேரும் பண்ண தபஸ் பகவான் சிருஷ்டிக்கிறார், பகவானுடைய ஜனனம் மாறுது. ராமாயணத்துல ஒருத்தர் தபஸ் பண்ணினார், 4 குழந்தைகள் பிறந்தது. இங்க 4 பேர் தபஸ் பண்ணினா ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு பதில் சொல்லுங்க, நிஜமாலுமே தவம் இருந்து கொடுத்த குழந்தை இவாளாமா இல்ல இதுவா? நிஜமாலுமே தபஸ் இருந்து குழந்தை பெற்றது இதுதான். யசோதா தபஸ் பண்ணா, தேவகி தபஸ் பண்ணா, தசரதர் தபஸ் பண்ணார். அப்பேற்பட்ட தபஸோட பலன் அவளுக்கு பகவான் குழந்தையா அவதாரம் பண்ணினார். அப்ப ராமாவதாரத்துல 4 குழந்தைகள் பிறந்ததே உத்தர் தபஸ் பண்ணி, கிருஷ்ணாவதாரத்துல 4 பேர் தபஸ் பண்ணி ஒண்ணுதானே பிறந்ததுன்னு கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. அது இதை விட சிரேஷ்டம், இது அதை விட சிரேஷ்டம். ரெண்டும் ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டும் சிரேஷ்டம், ரெண்டுக்கும் உண்டான மகத்துவம் தனியா இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்றது, பகவான் சிருஷ்டிக்கணும், அவதாரம் எடுக்கணும்னு இவா 4 பேர் மாத்திரம் தபஸ் பண்ணலையா, தேவர்களும் தபஸ் பண்றா. எப்படா பகவானுடைய அவதாரம் ஆகும், எப்ப இவன் கம்சனை சம்ஹாரம் பண்ணுவான், எப்ப லோகத்துல நல்லது நடக்கும், அசுராலாம் எப்ப நாசமா போவான், எப்ப அழிப்பான், இவனுடைய லீலைகளை எப்பெல்லாம் பார்க்கலான்னு தேவாலும் தபஸ் பண்றாளாம். அதனாலதான் பகவானுக்கு மேதகான்னு ஒரு நாமம். ஆச்சா, இது இவெல்லாம் தபஸ் பண்ணதுனால பகவான் அவதாரம். பகவான் என்ன பண்றார்? பகவானே சுயமா தபஸ் பண்றாராம். எதுக்கு? இந்த பூமியில வந்து நான் பிறக்கப்படாதா, தேவகி வயித்துல யசோதை கிட்ட விளையாடப்படாதா, யசோதை கிட்ட எப்ப வளர போறேனோ, இந்த ஜனங்கள் எல்லாம் எப்ப ரட்சிக்க போறேனோ அப்படின்னு அவா தபஸ் பண்றதுனால சமேதகான்ற நாமாவளி. மேதகாங்கிறது அவா 4 பேர் பிளஸ் தேவா தபஸ் பண்ணதுனால மேதகா. சமேதகாங்கிறது பகவானே தபஸ் பண்ணி பூமியில ஜனனமானதுனால சமேதகா. இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான அவதாரம், சிரேஷ்டமான அவதாரம், பூர்ண அவதாரம் சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரத்தை. அதுக்கு அடுத்தது இந்த பூலோகத்துல ஒரு பூர்ண அவதாரம் தான். கிருஷ்ணர் வேற பெரியவா வேற இல்லைன்னு நினைக்கப்படாது, ரெண்டும் ஒண்ணும். அன்னைக்கு என்னடா காமாட்சி வேற பெரியவா வேற இல்லைன்னு சொன்னாலே, இன்னைக்கு திடீர்னு கிருஷ்ணர் வேற பெரியவா இல்லைன்னா கிருஷ்ணர வாதான், காமாட்சியும் அவாதான், பரமேஸ்வரன் அவாதான், ஆதி ஆச்சாரியன் அவாதான், விப்ப கேட்டாலும் அவாதான். அந்த பாவனை வராது. அந்த கிருஷ்ணாவதாரத்துல பூர்ணமா அவதாரம்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வார் என்ன அழகா எழுதுறாரு தெரியுமா? டைரக்டா பகவான் மழை பெய்யறதுலாம் வந்துருவா. இங்கெல்லாம் இடம் இருக்கு, தட்டு விட்டாலும் இந்த தட்டு இருக்குமா, இந்த ரோகிணி நீ மழை பெய்ஞ்சதுனால முடிச்சுட்டு போயிடலாம் நினைக்காங்க, நீங்க உண்டான விஷயத்தை சொல்லிட்டு டைரக்டா பொய்கை ஆழ்வார் வந்து ரோகிணி இங்க வந்துடுறாங்க. அது நீங்களா வேஸ்ட் கட்டு பக்கத்துல ரோகிணியில டைரக்டா அவதாரம் பண்ணுவாருன்னு பொய்கை ஆழ்வார் எழுதிருக்கலாமே, அவர் அப்படி சொல்லல. சொல்லாம என்ன சொல்றாருன்னா, ஹஸ்தத்துல இருந்து 10வது நட்சத்திரத்துல பகவானுடைய அவதாரம் நடத்தினார்.
டைரக்டா ரோகிணியில அவதாரம்னா கம்சனுக்கு தெரிஞ்சிடுமே. அப்ப ரோகிணியில அவதாரம் பண்ண போறவன அவன் எதுக்காக பகவானுடைய அவதாரம் ஆடுவான், அந்த காரியமே சித்தமாகாம இவன் போய் கிருஷ்ணனை பண்ணி கிருஷ்ணனை குணப்பட்டு அல்லது கிருஷ்ணனை அவதாரமே பண்ண விடாம துவம்சம் பண்ணி கோவம் அவன் பெரிய கோபக்காரன் இந்த மாதிரி. அதனால கோபத்தை அசுர குணம் எனக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி கம்சனுக்கு நிறைய உண்டு. செல்போன் யாராவது சின்ன கோபம் சொல்லுது, அது மாதிரி அந்த கோபத்தை வரதுனால அவனுக்கு கிருஷ்ணர் ரோகிணியில பிறந்தாருன்னு நினைக்கிற, ரோகிணியில தான் பிறப்பாருன்னு கேல்குலேட் பண்ற அளவுக்கு பொய்யாளர் தலையில கொடுக்கல. அவன் குழம்புறான், அஸ்வினியில இருந்து அஷ்டத்துல இருந்து 10வது நட்சத்திரத்துல பிறப்பாருன்னா முன்பத்தான்னு கேல்குலேட் பண்றதுக்குள்ள பகவானுடைய அவதாரம் ஆடுறது. ஆகி பகவான் தன்னை என்ன சௌக்கியமா ஸ்ட்ராங்கா ஸ்டெப்பனா அப்படி நிலநாட்டு எதுக்குன்னா கம்சனை சம்ஹாரம் பண்ணணுங்கிறதுனால பகவானுடைய நோக்கம் அதுதானே. அதுக்காக அவதாரம் கம்சனை வதம் பண்ணணும், பூதனாவை வதம் பண்ணணும், அசுராலெல்லாம் வதம் பண்ணணும். இவா 4 பேரோட தபஸையும் தபசங்கல்பத்தை பூர்ணமா சித்தி பண்ணணுங்கிறதுக்காக தான் பகவான் அவதாரமே. அந்த அவதாரமானது வீணாப்படப்படாதுங்கிறதுக்காக இந்த ஒரு லீலை பண்றாரு. அப்பேற்பட்ட ஒரு சுத்தினமான அவதாரம், ரொம்ப அற்புதமான அவதாரம். இதுல இந்த உப்பு சீடைவெல்லாம் ஏன் பண்றதுன்னா பகவானுக்கு குழந்தையோனும் அதுக்கு எதுவும் தெரியாது. உப்பு சீடெல்லாம் ஊற்றி விட்டு விளையாடு சீடத்துக்காக பண்றது, குழந்தை உருட்டி விட்டு விளையாடுறதுக்கா. அதனாலதான் ஆத்திர பக்தன் ஒண்ணு பார்த்தாரு, சிப்பியும் ஒண்ணு பண்ணுவா கையில சின்ன சின்னதா பண்ணி வச்சிருக்கு, இவ்வளவு நீளகணமா பண்ணுவா. அது என்னன்னா அந்த காலத்துல குழந்தை யாராத்தையா பண்ணுவோம்னா மரத்துல வாயில கடல் போட்டுருக்காருங்கிறதுக்கு அந்த மரத்துல இவ்வளவு நம்பருக்கு சிப்பி இருக்கும், சிப்பியா நம்ம சொல்லுவாங்க, வாயில வச்சு பண்ணிட்டே இருக்கிறதுக்கா விரல் சூப்பர்த்துக்கா. அதனாலதான் சூப்பினே சிப்பினா அதுக்கப்புறம் அந்த சூப்பிய பகவான் சூப்பரான இதுல நம்ம பண்ணி வச்சிருக்கிற பக்தத்தினால லோகத்தையே ரட்சணம் பண்ணக்கூடிய பரமேஸ்வர ஸ்வரூபமான கிருஷ்ண பரமாத்மா ஜனனம் பண்ணி பொய்கை ஆழ்வார் அவர் அஸ்தத்திலிருந்து 10வது நட்சத்திரத்துல பிறப்பாருன்னு சொல்லி கம்சனை கன்ஃபியூஸ் பண்ண வச்சு கம்சன் கன்ஃபியூஸ் ஆறத்துக்குள்ள அந்த பகவானவன் திருஷ்டியாகி கம்சனை சம்ஹாரம் பண்றதுக்கு வதம் பண்றதுக்கு உண்டான பிளான் எல்லாம் போட்டு இத்தனையும் பண்ணி வசுதேவர் தேவகி யசோதா நந்தகோபர் பொய்கையாழ்வார் மீரா இந்த மாதிரி இவாளை போல இருக்கிறவாளுக்கு இவாளை மாதிரி தன்யனா பகவான் கிட்ட இருக்கிறவாளுக்கா கிருஷ்ணாவதாரம் நடந்தது. ஆனா அவளை மாதிரி நம்மளால ஆக முடியாது. அதனால கிருஷ்ணர் நமக்காக தன்யனா இருக்கார். எப்படி இருக்காருன்னா எந்த க்ஷணம் வேணாலும் அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருக்கார், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருக்கார். அந்த கிருஷ்ண பரமாத்மா நினைச்ச மாத்திரத்துல அனுகிரகம் பண்ண தயாரா இருக்கக்கூடிய பரமகுருணாமூர்த்தி. குழந்தையோனும் யாராவது குழந்தை வேணும்னா ஒரு சாக்லேட்டை காமிச்சா உடனே ஒரு இந்த அபூர்வா வருது, இது அஞ்சனா வருதுன்னா ஒரு சல்கண்டை காமிச்சா கொடுத்துட்டு அதுக்கு என்ன வித்தியாசமா தெரியும். இப்போ அம்மா யாரு, தாத்தா யாரு, சாமியார் யாரு. குழந்தை என்ன மாதிரி பக்தியில கூப்பிடுறோமோ அந்த மாதிரி பக்தியில வந்துடும். அப்பேற்பட்ட நம்மகிட்ட பகவான் தன்யனா இருக்கிறதுனால தன்யகான்னு ஒரு அப்பேற்பட்ட விசேஷமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம், பூர்ண அவதாரம்னு சொல்லி. அந்த பூர்ண அவதாரம் ஏன்னா கிருஷ்ணர் தன்யனாக இருக்கிறது எப்படின்னா கீதை உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீதா உபதேசத்துல அழகா பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காமிச்சுட்டு குழந்தையும் நானே பிரம்மாண்டமும் நானேங்கிற மாதிரி பாவனையை காமிச்சு கொடுத்து சர்வமும் நானே, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்து அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கறதுக்காக சொல்லப்படுறது கீதை. கீதையினுடைய தாத்பரியம் எல்லாமே நாராயண ஸ்வரூபம். அதனாலதான் எத்திகள் கிட்ட எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணினா நாராயணா நாராயணான்னு சொல்றதுக்காக. என்னன்னா வைஷ்ணவா இருந்தாலும் நாராயணம்பா, ஸ்மார்த்தாளா இருந்தாலும் நாராயணம்பா, எந்த இதுவா இருந்தாலும் பாலன் பண்றவாலும் சங்கர பரம்பரையா இருந்தாலும் சரி, துவைத்தமா இருந்தாலும் சரி, நாராயணான்னு சொல்றது காரணம் என்னன்னா பண்ணக்கூடிய வந்தனமானது, நமஸ்காரமானது, பிரார்த்தனையானது நாராயணனுடைய பாதாரத்துல போய் சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையானது பூரணமாகட்டும்னு சொல்லக்கூடியதுக்கான ஒரு பாவனை தான் நாராயணஸ்வரம். ஏன்னா நாராயணனுக்கு மிஞ்சின நாமம் இல்லை. நாராயணன் ரொம்ப சிரேஷ்டமான நாமம். அதனால கிருஷ்ணாவதாரம் இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஓம் நமோ நாராயணாங்கிற சதாட்சர மந்திரத்தை ஜபம் பண்றோமோ, இல்ல மந்திரோபதேசமாகாதவ ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்றோமோ அவ்வளவு விசேஷம். வடக்கெல்லாம் இன்னைக்கு சுவாமி பரப்பார். இன்னைக்கு ஜனனமாகும் ராத்திரி 12 மணிக்கு
உத்தராத்துல நிஜமாலுமே ஒரு குழந்தை பிறந்தா எப்படி போடுவோம், என்ன பண்ணுவோம், தொட்டில போட்டு அம்மக்களை படுத்தி ஊரை குட்டி எல்லாம் பண்ணுவோமோ. 12 மணிக்கு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு வெடிக்கும். பட்டாசை வெடிச்சு தொட்டில போட்டு சுவாமிக்கு குழந்தை பிறந்த உடனே அதை ஆட்டி அதுக்கு லாலி எல்லாம் பாடி 12 மணினா கரெக்டா 12 மணிக்கு சுவாமி ஆர்த்தி ஆகும். அவ்வளவு சிரேஷ்டமா அவ்வளவு விசேஷமா வடக்கு கொண்டாடுவா. ஏன்னா பகவான் மதுரால வடக்குல தானே பிறந்திருக்காரு. எல்லாத்தோட ஒரு சிரேஷ்டம் என்னன்னா, எந்த ஒரு அவதாரமும் இங்கிலாந்துலயோ அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாவிலும் நடக்கல. எல்லா அவதாரமும் சரி பூமியில நம்ம பாரத பூமியில நடந்திருக்கு. அதை விட இன்னொரு ஒரு விசேஷம், எல்லா மகான்களுடைய அவதாரமும் நம்ம பாரத தேசத்துல தான் நடந்தது. எந்த மகானும் ஆஸ்திரேலியா சுவாமிஜின்னு யாரையும் சொல்றது இல்லை. இன்னும் காஞ்சிபுரம் பெரியவாங்கிறோம், இல்ல ரமணமா இருக்கு திருவண்ணாமலைங்கிறோம், சேஷாதிரி சுவாமிங்கிறோம், இல்ல இங்க திருவள்ளிக்கேணி பெரியவாங்கிறோம். அப்படிதான் சொல்றோம். வெளியே திருவங்காடு பெரியவா, கோவிந்தபுரி பெரியவா, அப்படிதான் சொல்றோம். வெளியே ஆஸ்திரேலியா சுவாமிகள் அமெரிக்கா சுவாமிகள் சொல்லலையே. ஏன்னா பாரத தேசம் அவ்வளவு ஒரு புண்ணியமான தேசம். ஏன்னா பாரத மாதாவுடைய வயிற்றுல இருந்தாலும் ஜனனம் பண்ண முடியும். அதனால இந்த மாத்திருபூமியாக இருக்கக்கூடிய பாரத தேசத்துலதான் மகான்களும் அவதாரங்களும் ஆயிடும். அப்பேற்பட்டதான சொந்த சிரேஷ்டமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் எவ்வளவு பூர்ணமானதோ அதுக்கு ஈக்குவலா பூர்ணமான அவதாரம் மகாபெரிவாளுடைய அவதாரம். எப்படி கிருஷ்ணரை நினைச்சு ஸ்மரண பண்ணினால் பகவான் குழந்தை ரூபமா இருக்கக்கூடிய பகவான் ஒரு சின்ன சாக்லேட்டை காமிச்சா ஓடி வந்து வெண்ணெய் காமிச்சா போறோம். வெண்ணெய் இருக்குன்னு சும்மா பொய்யான ஒரு பாத்திரத்தை காமிச்சா போறோம். என்ன தேவகி வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கும்போது யசோதா வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கும்போது பானையில வச்சுட்டு வெண்ணெய் நிறைய இருந்திருக்கு. கிருஷ்ணர் தேவிக்கிறார் என்ன மாறினோடனே அவன் வெண்ணெய் இருந்ததுன்னா அவன் தின்ன வந்துருவாங்க. அதனால பூதம் இருக்குல்ல, இந்த பூதத்தை நீ பார்க்கக்கூடாது, உன்னை சாப்பிடுங்க. அம்மா அப்ப நான் வரேன், உன்னை சாப்பிட போறது, உன்னை சாப்பிட்டா என்ன யாரும் பார்த்துப்பா, அதனால நான் அந்த பூதத்தை எட்டி பார்க்கிறேன், நான் வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டு பூதத்தை விரட்டி விடுறேன். அவ்வளவு பிரியம் வெண்ணெய். நவநீதம் இது, நவநீதம்னு அவ்வளவு சிரேஷ்டம். அந்த நவநீதத்தை வச்சு ஒரு பூஜையை பண்ணினா கிருஷ்ணர் ஓடி வந்துருவார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியான கிருஷ்ணர் எப்படி வருவாரோ மரண மாத்திரத்துல வருவார். இன்னைக்கு மகாபெரிவாளை பற்றி ஒரு விசேஷமான விஷயம் எல்லாரும் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய முடியும், அந்த பரமேஸ்வரன் எப்படியெல்லாம் லோகத்தை ரட்சிக்க பண்ணுவா. அதாவது பெரியவா கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப இத்தனை பேர் இருக்கா அப்படின்னா கடைசியில் அந்த கோடியில் இருக்கிறவாலும் பெரியவா தன்னை தரிசனம் பண்ணிட்டாளா அப்படிங்கிறது ரொம்ப கான்பிடண்டா கன்ஃபார்ம்டா இருக்கான். கடைசியில் யாராவது பாட்டிமா வந்து அந்த பாட்டிமாவுக்கு தரிசனம் ஆகுதுன்னா அந்த பாட்டிமாவுக்கு பூர்ணமா பெரியவா தரிசனம் கொடுக்குற வரைக்கும் அங்கேயே நின்றுப்பான். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரன் யாரால இருக்க முடியும்? யாரு லோகத்தை சிருஷ்டி பண்ணாலோ, யாரு லோகத்தை காப்பாத்திட்டு இருக்காளோ, யாரு லோக லட்சணமா இருக்காளோ அவளாலதான் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இருக்க முடியும். அப்பேற்பட்டதான மகாபிரபு இந்த லோகத்துல ஜனிச்சு கிருஷ்ணாவதாரம் மாதிரி பூர்ண அவதாரமா இருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள்லாம் நிறைய அநேகப்பட்ட ஸ்ரீவித்யா உபாசகாலுக்கு தெரிஞ்சவர், இல்லாதவாளுக்கும் இன்னைக்கு ஆத்தன்டிகேட்டட் வித்வான் ஒருத்தர் சொல்லக்கூடியதான தினகர சர்மா குமோணத்திற்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரியவா கிட்ட அசாத்தியமான பக்தி, அந்யோன்யமான பக்தி, ரொம்ப கிட்டக்கிறது பாதுனாலும் எப்படி உட்கார்ந்துருக்கோமோ அந்த மாதிரி உட்கார்ந்துருந்து பெரியவா கிட்ட சம்பாஷணம் பண்ற அளவுக்கு அவருக்கு பக்தி. அவருடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கணேஷ் சர்மான்னு சொல்லி பெரியவா மேல சப்தாகம் பண்ணிருந்தார். பெரியவா பேர்லயே சப்தாகம் நடந்தது. அவர் ஒரு நாள் கணேஷ சர்மாவாத்துக்கு பெரியவா தரிசனத்தை முடிச்சுட்டு தினகர சர்மா வராரு. இல்ல தினகரமா சர்மா வந்த உடனே வந்தனமாச்சு பேசிந்தா வாவா சொந்தக்கார பேச்சு ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு இதெல்லாம் ஒன்னும் பெரியவா குடும்பம் அப்படின்னு அதெல்லாம் போச்சுன்னா உங்க ஆத்து மாமி என்ன பண்ணிட்டா, நீ என்ன நகை வாங்கிட்ட, நீ என்ன புடவை கட்டிட்ட, என்ன பண்ணி இதெல்லாம் பேசவே மாட்டான். உள்ள நுழைஞ்சா நமஸ்காரத்தை சொல்லிட்டு அடுத்த கதையில கிளம்பி போற வரைக்கும் பெரியவாளை பத்தி வேற எந்த அவளுக்கு புடவை வாங்கிக்கிறது பெரியவா, நகை வாங்கிக்கிறது பெரியவா, சாப்பிட்ற சாப்பாடு பெரியவா, அந்த மாதிரி பாவனை உள்ள குடும்பங்களுக்கெல்லாம் சதா சர்வ காலமும் சர்வேஸ்வர ஸ்வரூபமா இருக்கக்கூடிய மகாபெரிவாளை சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடியதான பாக்கியம் கிடைச்சவாள். அவர் சொன்னார், கிழவர் வந்திருந்தார். அந்த கிழவர் பெரியவா வந்து ஒரு மாமரத்துக்கிட்ட உட்கார்ந்துருப்பா. அந்த மாமரம் மரத்துல அந்த மாமரம் ரொம்ப இருட்டான ஒரு இடம், சரியா தெரியாது. அண்ணா கண்ணு தெரிஞ்சவாளுக்கே அங்க இப்படி பார்த்தாலும் தெரியும் பெரியவா இருக்கிறது தெரியும். ஒரு அந்த கிழவரோட ஏஜும் பெரியவாளோட ஏஜும் ஈக்குவல் ஏஜ், நியர் அபவுட் 80. ரெண்டு அந்த கிழவர் யாருன்னா பெரியவாளுடைய வெரி ஓல்டு ஃப்ரெண்டா, ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவர் இப்ப ஆச்சாரியால் ஆயிட்டாலே பார்க்கலாமே, என்ன பார்க்க 15 வருஷத்துக்கு நான் திருவண்ணாமலை வரும்போது ஒன்று காலிட்டாலும் அந்த மாதிரி வந்துருக்கா. அவளோட மலை சுத்தும் போதுலாம் கூடவே இருந்த அவள்லாம் மலை பிரதர்ஷனம் பண்ணுவாங்க கூட. அவள்லாம் பார்த்துட்டு ஆஹா இன்னைக்கு பெரிய சுவாமிகள் ஆச்சுன்னா அவள் என்ன நம்ம அதை அன்னையை விட மோசமாக நிலைமை நமக்கு தானே தெரியும். போய் தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆச்சாரியால் ஆயிட்டா
என்னுடைய தோஸ்த் வந்து, ஏன்னா நீ கிருஷ்ணரோட சமாச்சாரம் ஒண்ணும், கிருஷ்ணருக்கு தோஸ்துனா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்டு தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரீத்தி கிருஷ்ணருக்கு. யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டோட கால் அலம்பி பிரார்த்தனை பண்ணியிருக்காளா? கிருஷ்ணர் பண்ணியிருக்காரு. குசேலரோட கால் அலம்பி பிரார்த்தனை பண்ணி அவர் கொண்டு வந்த வெறும் அவள். அதனால சுவாமிக்கு பண்ணையெல்லாம் கூட ரெண்டாவது அவள் குத்தி அரிசி குத்தி அவள் எடுத்து, அந்த அவள் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாது. ஆனா என் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்சது அவள் நெல் புரியும். ஏன்னா அவன் கிருஷ்ணர் தானே, கிருஷ்ணருக்கு பிடிச்ச வஸ்து அதுதானே. அதனால அந்த அவளையே கிரகணம் பண்ணிட்டே பிக்ஷை பண்ணிட்டு இருந்தான். அந்த கிழவர் வரார், பெரியவாளுக்கு அவருக்கு ஈக்குவல் வயசு, ஒரே வயசு, ஒரே சமகாலா. காப்பாட்டி தரிசனத்துக்காக வந்திருக்காரு. மாமரத்துக்கிட்ட போய் நின்ற உடனே அவர் பார்க்க இப்படி கூணி உரி பார்க்குறா, தரிசனம் கிடைக்கல, அவர் கண்ணு தெரிய மாட்டேங்கிறது. பெரியவா வந்து தெரியறதா பாரு, தெரியறதா பாருன்னு 3-4 தடவை இருக்கிறா. அவர் தெரியலங்கிறார். என்ன பார்க்க சொல்லும், என்ன பார்த்தாலும் தெரியல. 2 பேரும் ஈக்குவல் வயசு தானே. இந்த கிழவரை மெதுவா பிடிச்சி உட்காந்து வைக்கிறா, தெரியறதான்னு பார்க்க சொல்றா, தெரியலங்கிறார். கிழவரை வந்து பெரியவா திடுக்கிட்டு உடனே எழுந்துக்கிறா, விட்டுன்னு வேகமா நடந்து வாசல் ஒரு பவழம் இல்லைங்கணும். இப்பெல்லாம் மடம், இப்ப இருக்கிற மடத்தை கல்பனை பண்ணிட்டேன்னா அதெல்லாம் கிடைக்காது. பழைய மடம், பெரியவா இருந்த காலத்துல இருந்த மடம் சொல்றேன். அப்போ ஒரு பெரிய பவழமல்லி மரம் உண்டு, விஸ்தாரமா இருக்கும், நல்லா போட்ட வெயில் அந்த பவழமல்லி மரம் இருக்கும், நல்லா வெளிச்சம், சுத்தமா இந்த மாதிரி கூட அங்க இருந்து பார்த்தா பெரியவா தரிசனம் கிடைக்கும். அங்க வந்து பெரியவா நின்றுட்டு அந்த கழவரை மெதுவா பிடிச்சி அழிச்சுன்னு வரார். அந்த கழவரை பார்த்துட்டு, பிரபோ பரமேஸ்வரா எனக்கு தரிசனம் கொடுத்தியா, ரொம்ப ஆனந்தமாகி அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே நெக்குருகி அப்படியே மனசுருகி பெரியவாட்ட வந்தனம் பண்ணிட்டு, பரமேஸ்வரா நான் உனக்கு தரிசனம் பண்ண வந்துட்டேன், நீ ஆச்சாரியனாயிட்ட அவ பாஷையில 2 பேரும் ஆத்மீயமான பாஷையில் தரிசனம் பண்ணி பெரியவா அப்படின்னு கையாட்டு அவர் போயிடுறாரு. இதை தினகர சர்மா கணேஷ் சர்மான்னு சொல்றாரு. 90 பெரியவாளுக்கு 90 இயர்ஸ் ஏஜ் இருக்கும். தினகர சர்மா கணேஷ் சர்மா சொன்ன உடனே இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கணேஷ் சர்மா கேட்டுட்டு, கணேஷ் சர்மா சொன்ன பதில் தெரியுமா, பிறந்தா இந்த கிழவர் மாதிரி இருக்கிற குடும்பத்துல ஜனனம் பண்ணணும். எப்பேற்பட்ட பாக்கியவான் இந்த கிழவர். பெரியவா பரமேஸ்வரனே எழுந்து வந்து ஒரு பக்தனுக்கு தரிசனம் கொடுக்கறதுனா சாதாரண விஷயமா? யாரு? அதனாலதான் கோவில்ல உற்சவ காலங்கள்ல சுவாமி புறப்பாடுன்னு வெச்சதே இருக்குன்னா, ஆத்துக்குள்ளே இருந்து வர முடியாத கழவிமார்கள் கழவன்மார்கள் வீட்டு வாசப்படியே நொந்தி நொடிந்து இப்படி ஒரு கைத்தடி வச்சு இப்படி கூண்டுட்டே வரும். கூண் பாட்டி ஒண்ணும் கூண் தாத்தா ஒண்ணும். இந்த கூண் தாத்தா கூண் பாட்டிய சுவாமி பார்க்க முடியல, இவா உட்காந்துருப்பா. அந்த சுவாமி வாழை பார்க்கறதுக்கு வருமா. அதனாலதான் உற்சவம்னு வச்சு பாட ரீதினு ஒண்ணு வச்சு தெருவுல சுவாமி வரத்துக்குலாம் காரணமே அதுதான். அது மாதிரி இந்த பரமேஸ்வர சுரூபமான கிருஷ்ணர் குச்சேலர் வந்து சார்னு எப்படி பகவான் கிட்ட போய் சொன்ன உடனே குச்சேலர் கூப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் மறந்து தன்னுடைய ஸ்ரீலங்கோட எல்லாம் ரோட்ல விழுந்து கூட தெரியாம அப்படியே ஓடி வரார் குச்சேலர் வனத்துக்கு. அது மாதிரி பெரியவா அப்படியே வந்து அந்த கிழவரை அப்படியே பார்த்துட்டு கிழவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டா. இந்த கணேஸ்வரமாவும் மனசுல ஒரு எண்ணம், பிறந்தா இந்த மாதிரி ஒரு வம்சத்துல ஜென்மம் கிடைக்கும். நம்மளும் ஏதோ பிறந்திருக்கோமே தண்ட குடும்பத்துல, வேஸ்டேஜ் குடும்பத்துல, பெரியவா நமக்கெல்லாம் அனுகிரகம் இல்லையா இதாயிடுத்து. இதோட இந்த சீன் முடிஞ்சு போடுறது. ஒரு 10 மாசம் கழிச்சு கணேச சர்மாவோட அம்மாவோட அப்பா இஸ் நியர் அபவுட் 94 years old. பெரியவா ஏஜும் அவ ஏஜும் ஈக்குவல் ஏஜ். அவர் வாயை திறந்து அவ ஆத்துல அவ அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கணேஷ் சர்மா கிட்டயோ கணேஷ் சர்மாவோட குழந்தை கிட்டயோ இது வேணும்னு வாயை திறந்து ஒரு நாள் கூட கேட்டதில்லை. அவர் தன்னுடைய காரியத்தை சுயமா பண்ண முடியும். ஒரு நாள் அவளையும் அவ அண்ணாவையும் கூப்பிட்டு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால பெரியவாளை பார்த்தேன், மறந்து போச்சு, இன்னும் எத்தனை காலம் இருப்பேன்னு தெரியல, ஒரு தடவை எனக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணி வைக்கிறியா, நான் போய் பார்த்து கொடுத்துமா கூட்டின்னு போறியான்னு கேட்டாலும். உடனே கணேஷ் சர்மாவோட அண்ணா வந்து கூப்பிட்டு, தாத்தா எதுவுமே நம்ம கிட்ட கேட்டது கிடையாது, தாத்தா முதல்ல பெரியவா தரிசனத்துக்கு போனான்னு கேட்கிறா, அதனால போலாவா அப்படின்னு. உடனே இவருக்கு கணேஷ் சர்மாவுக்குள்ள ஒரு பயம். வயசான ஒரு காலத்துல இவர் பஸ்ல ஏற்றி இறக்கி அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ணி திரும்பி பஸ் ஏற்றி திரும்பி இறக்குறதுங்கிறது முடியாத காரியம்னா என்ன பண்ணுறதுன்னு, இல்ல ஆத்துல இருக்கிறவ எல்லாரும் போலாம், ஒரு வேன் வச்சுட்டு போவோம் பெரியவா தரிசனத்துக்கு. எல்லாரும் வேன் வச்சுட்டு கிளம்பிட்டா. பெரியவா இருந்த காலத்துல கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு மேடை ஒண்ணு இருக்கும், அதுக்கு முன்னால 4 பக்கமும் கம்பி போட்டிருக்கும், அந்த கம்பியில ஒரு தாழ்த்தா இருக்கும், அதுல ஒரு பூட்டு போட்டிருக்கும். பெரியவா உள்ளுக்குள்ளே இருந்து ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு அனுஷ்டானம் அந்த மேடையிலே தான் உட்காந்து பண்ணுவா. எல்லாரும் பாக்குற மாதிரி அனுஷ்டானம் பண்ணுவா. அப்படின்னா எல்லாரும் பாக்குற மாதிரி பஸ் மட்டும் எல்லாரும் பாக்குற மாதிரியே ஜெபம் பண்ணுவா. அது நிறைய பேர் கொடுத்து வச்சிருக்கேன் அனுப்புறோம். பெரியவா அந்த மாதிரி மேடையில உட்காந்துருந்தா இவெல்லாம் போய் இறங்கினோடனே அந்த இடத்துல மேடைன்னா இங்க மேடைன்னா அந்த இடத்துல ஜனங்கள்லாம் நிக்கிறது, இந்த குடும்பம் பூரா நிக்கிறது. என்ன குடும்பம் பூரா நின்ன உடனே பெரியவா மேடை ஸ்நானம் மட்டும் வரா, கண்டத்தை எடுத்துட்டு வரா, அப்படி நிக்கிறா. பார்த்தா அங்க யாரோ ஒருத்தர் தீபாவளிக்கு 2 நாள் சமயம் அது நிறைய வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. மடத்துல வஸ்திரங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்குற பழக்கம் உண்டு. யாருக்காவது கைங்கரியம் பண்றவாளுக்கு, பாடசாலை குழந்தைகளுக்கு கொடுப்பா.
அதுல ஒரு அஹிம்சா பட்டு, அந்த அஹிம்சா பட்டை மெதுவா எடுத்தா பெரியவா அந்த தர்பாசனம் போட்டு பெரியவாளுக்கு ஆல்ரெடி உட்காரத்துக்க அந்த அஹிம்சா பட்டை எடுத்து அந்த தர்பாசத்து மேல போட்டுருந்தா ஜம்முன்னு உட்காந்தா தீபூதிலாம் இட்டுண்டா அப்படி திரும்பி பார்த்தா அந்த கிழவர் இந்த 94 வயது கணேச சர்மாவோட அம்மாவோட அப்பா தாத்தா இங்க நின்று இருக்கார். கணேச சர்மாவோட தாத்தா அவரை பார்த்து இந்த கிழவர் யாரு அப்படின்னு தெரியவா கேட்கிறான். இங்க இருக்கார், அந்த தூரத்துல தாத்தா நின்று இருக்கார். தாத்தாவை பார்த்து யாருன்னு கேட்டான். மாதிரி கணேசன் இருக்கார், தாப்பே கணேசனோட தாத்தா. அவரை எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா குடும்பத்தோட வந்திருக்காரு. அவரை யாரையாவது ஒத்தரை மாத்திரம் அழைச்சிட்டு மேல வர சொல்லணும். அப்படின்னா யாரையாவது ஒத்தரை மாத்திரம் அழைச்சிட்டு மேல வர சொல்லணும். மேல போறதுக்கு முடியாதனால அப்பெல்லாம் பெரியவா உத்தரவு பண்ணாதான் அந்த பூட்டு தரப்பா. நினைச்சாலும் யாரும் வேணாலும் வர முடியாது. அந்த பூட்டு இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து நின்றுட்டா. யாரு? தாத்தா. தாத்தாவை கூட ஒரு வயசான கிழவரை வாட்டில் இருக்கிறது. தாத்தாவோட கொஞ்சம் சின்ன கிழவர்னா கணேஸ்வரமாவோட தாப்பனார். அவருக்கு 80 ஆயிருக்கு. தாத்தாவும் அதாவது அப்பாவும் பிள்ளையும் போரா தரிசனத்துக்கு இந்த பூட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு பெரியவா கேட்கிறா, தெரியறதோ அப்படிங்கிறார். தாத்தாவுக்கு பயம், பாய திறந்து தெரியல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல இவருக்கு தெரியல, சும்மா வேணா மண்டையாட்டுறார். பெரியவா சொன்னது தெரியறதோ. திரும்பி 2வது தரம் அவர் அந்த மாதிரி ஒரு மாதிரி செய்கிறார். பெரியவா பக்கத்துலேயே டார்ச் வச்சுப்பா, மூஞ்சி மேல ஃபுல்லா டார்ச் வச்சுன்னு இப்ப தெரியறதோ. இன்னும் அவருக்கு புரியல, தெரியல போல இருக்கு அப்படின்னா பெரியவா என்ன இப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட எழுந்தா நேர இறங்கினா அதே பவழமல்லி மரத்துல வந்து நின்றுட்டான். நின்றுட்டு அந்த கிழவரை கூப்பிடுறாரு தாத்தா. இப்ப தெரியறதோ? தாத்தா உடனே ரொம்ப எமோஷனல் ஆகி கணத்துல கொண்டு பரமேஸ்வரா நீ தான் காப்பாற்றணும் நான் தரிசனம். பெரியவா கேட்கிறான், சின்ன வயசுல தரிசனம் பண்ணிருக்கோ? யாரோட வந்திருக்கு? என் புள்ள என் பேரனோட வந்திருக்கேன். இப்ப பெரியவா அடுத்த கேள்வி. அதாவது பெரியவா வந்து ரொம்ப இந்த விஷயத்தெல்லாம் சில விஷயத்தெல்லாம் ரொம்ப தியானம் கொடுத்து கேட்பான், சிந்தத்தை பண்ணி. ஒரு வயசானவாளை அப்படி சும்மா ஏற்றி சும்மா கூட்டின்னு வரக்கூடாது. அவளுக்கு ஒரு கேரக்டரோட நல்லா சத்தியா அழிச்சுன்னு வரணும், சத்தியா குடும்பம் இதெல்லாம் ரொம்ப பெரியவா வந்து சின்சியரா இருந்தான். பெரியவா கேட்கிறா, யார அழிச்சுன்னு வந்தா? எதுல வந்தா? சௌரியமா வண்டி கிண்டி வச்சுன்னு இருக்குன்னா பெரியவா கேட்கிறா. வண்டி கிண்டி வச்சுன்னு இருக்கா? வண்டி கிண்டி வச்சுன்னு எந்த வண்டியில வந்து பெரியவா டீட்டெயிலா அவர்கிட்ட அனுஷ்டானத்தை விட்டுட்டு அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சௌக்கியமா எப்படி இவ்வளவு டிஸ்டன்ஸ். அதாவது பெரியவாமோ அந்த தாத்தா மூஞ்சி மேல தொட்டுக்கலாம். அவ்வளவுதான் கிட்ட வேண்டியது தெரியறதான். ஒரு கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு மெதுவா எந்த ஆசனத்தை போட்டு அந்த இந்த பட்டை அஹிம்சா பட்டை போட்டு உட்கார்ந்தாலோ கைங்கரியம் பண்றவாளை போட்டு அந்த பட்டை போட்டுனாலாம். தாத்தா மேல அந்த பட்டை போட்டினான். அந்த தாத்தா மேல அந்த அஹிம்சா பட்டை போட்டு இன்னைக்கு வச்சுட்டு இருக்காரு மாத்த கணேசர்மா. அந்த அஹிம்சா பட்டை போட்டுட்டு தாத்தாவை பார்த்து கணேசர்மா வந்து தாத்தாவை நீ ருத்ராட்ச மாலை பின்னாலேன்னு சொல்லியிருக்கார். ருத்ராட்ச மாலை அதான் போட்டு இருக்கே அப்படின்னாலாம் பெரியவா. பெரியவா கையினால வேணும், ருத்ராட்ச மாலை வேணுமா அப்படின்னாலாம் பெரியவா கையினால வேணும்னு திரும்பிக்கிட்டு இருக்கார். பெரியவாளுக்கு இப்பெல்லாம் பண்றது கிடையாது யாரும். அப்பெல்லாம் வந்து சந்தனத்தை அரைச்சு அது சின்ன சின்ன உருண்டையா பண்ணி அதை ஒரு நார்லையோ அல்லது உலன் நூல்லையோ கூட்டு அது ஒரு 108 மணி பண்ணி அல்ல 54 மணி பண்ணி அது ஒரு மாலையா பண்ணி கொண்டு போய் பெரியவாளுக்கு கொடுப்பா. அதை சாத்தினுட்டு அந்த கம்பி இருந்தது, அந்த கம்பியிலேயே போட்டு வச்சிருந்தா பெரியவா. மெதுவா தண்டத்தால அந்த மாலையை எடுத்து இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு முன்னாலேயே கழுத்துல அப்பாவை விட்டு பிள்ளைக்கு போட சொன்னான். அதாவது கணேச சர்மாவோட அப்பாவை விட்டு கணேச சர்மாவோட தாத்தாவுக்கு போட சொன்னான். போட்டு இந்த மாதிரி போயிட்டு வா, சேமமா இருக்கு, இதுக்கு மேலேயே உனக்கு ருத்ராட்ச மாலை வேணும்னா புது பெரிய டிக்கெட் வாங்கிக்கோ அப்படின்ட்டு அனுப்பிச்சா பெரியவா. அந்த ஒரு அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம். அப்புறம் பெரியவாளை போய் பார்த்து ருத்ராட்ச மாலை வாங்கிட்ட கதையெல்லாம் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஒரு அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும்? யாரால் அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை கொடுக்க முடியும்னா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவா. கிருஷ்ணர் தான் ஓடி வருவார். கூட்ட குரலுக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பரமாத்மாங்கிறது நிஜமாலுமே கிருஷ்ணர் தான். அதனாலதான் கிருஷ்ணர் அவ்வளவு சௌலபியமான பகவான், ரொம்ப சுலபமான பகவான். இன்னைக்கு எல்லா ராத்திரையும் கிருஷ்ண ஜெயந்தி பண்றோம். எந்த பண்டிகைக்காவது எல்லா பாக்யா லட்சுமி பாரம்மான பாட்டு பாடி லட்சுமி அழைக்கணும். அதுக்கு யாராவது பாதம் போடுறோம்? அவ்வளவு நடந்தானே வரா போடுறது இல்லையா? பிள்ளையார வாப்பான்னு வாசல்ல இருந்து நம்ம படியில வச்சு அதில் ஒரு பலகாய வச்சு மண் பிள்ளையார வச்சு சாயங்காலம் வச்சுட்டு வந்து அதுக்கு ஒரு மணி அடிச்சு ஆரத்தி வச்சு கூட்டு வரோம். அது பாதம் போட்டோமோ அவரும் பாவம் நடந்தா வராது. வரல மூஞ்சூர்லயே வராது, அவரும் பாவம் நடந்தா வராது உள்ளுக்குள்ள. ஆனா கிருஷ்ணருக்கு மாத்திரம் நம்ம பாதம் போடுறோம். ஏன்னா கூட்ட மாத்திரத்துல செகண்ட்ஸ்ல ஓடி வரலாம். அப்பேற்பட்ட அனுகிரக பிரசாதி, வரப்பிரசாதி, கருணாமூர்த்தி. அந்த கருணாமூர்த்தி இந்த கலியுகத்துல நம்ம வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம தரிசனம் பண்ணோம்னா
அப்பேற்பட்ட பரமாத்மா பரமேஸ்வர ஸ்வரூபம் நினைச்ச மாத்திரத்துல அழைச்ச மாத்திரத்துல தெரியலேன்னு சொன்னதுனால தாப்பப்பட்ட கண்ணு தெரியலையே அப்படின்னு அவர் தாத்தா வாயத்திறந்து கூட சொல்ல தனக்கு தெரியலையேன்னு. ஆனா அதான் பரமேஸ்வரன் புரிஞ்சுண்டு இவருக்கு நன்னா தெரியலையே, இன்னும் திருஷ்டி தெரியணுமே, என்ன இவ்வளவு தூரத்திலே வந்து பார்க்க வந்திருக்காளே. தெரியவா வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பான். எவ்வளவு தூரத்திலே வரா தரிசனம் பண்ணணும், என்னமோ அவன் என்ன தரிசனம் பண்ணா சந்தோஷம்னு போராடா, எனக்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்பா பெரியவா. சர்வஜன் சர்வவியாபியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கூப்பிட்டு தரிசனம் கொடுத்தான்னா அந்த ஆத்மா எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும். எத்தனையோ விதுரர் இடத்துல போய் கீரையை சாப்பிட்டு பேஷ் பேஷ் ரொம்ப அழகா இருக்கே சப்பன் போக சாப்பிட்டேன்னு பகவான். என்ன அதே துரியோதனை வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கே போகாம இருந்தார். பகவான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பகவான் வந்து வெறும் பாவத்துக்கு தான் இருக்கானே வழியே நீங்க பண்ணி வச்சிருக்க ஒரு பூச்சி இடையெல்லாம் சாப்பிடறதுக்கு பகவான் தானோ நாளை காத்தாலேருந்து யாரும் பகவானுக்கு நைவேத்தியமே இருக்க மாட்டோம். நிஜமாலுமே கிருஷ்ணன் வந்து ஒரு முறுக்கு தூக்கினான்னா யார் ஒத்தராத்துல நாளைக்கு நைவேத்தியம் பண்ணிவிடும், சமய கட்டுக்குள்ள தாப்பா போட்டு சமைப்போம். உள்ள யாரும் வந்திருக்காங்க. பகவான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னா முடிஞ்சது கதை. யாருமே குழக்கட்டை நிஜமாலுமே பிள்ளையார் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா அவ்வளவுதான். மத்த நாள்ல குழக்கட்டை கிடையாது, சங்கடாது அந்த நிலைமை வந்துடும். பகவான் என்னத்தை சாப்பிடுறாரு, இந்த முறுக்கு ரூபமா இந்த வஸ்துக்கள் எல்லாம் நம்ம நைவேத்தியம் பண்றதுனால என்ன, இன்னைக்கு உன்னுடைய அனுகிரகத்துல உன் பேரை சொல்லி நான் முறுக்கு சாப்பிட போறேன், அவள் சாப்பிட போறேன். அதனால அந்த அதுல இருக்கக்கூடிய தோஷங்களானது நிவர்த்தியாகி அதை சுத்தம் பண்ணி எனக்கு அது நல்ல ஆகாரமாகி அந்த ஆகாரமானது நல்ல விகாரத்தை கொடுக்கணும், நல்ல எண்ணங்களை கொடுக்கணும், விகாரம் எல்லாம் இல்லாத நல்ல சத்புத்தியை கொடுத்து உன்னுடைய ஸ்மரணையா இருக்கணுங்கிறதுக்காக தானே பகவானுக்கு வச்சுட்டு சாப்பிட்றது வழிய பகவான் மண்ணையும் முறுக்கையும் தின்னு வச்சுக்கோங்க உடனே வாசப்படி சாத்தியாயிடும். ஒன்னா அவனை வெளில போட மாட்டோம், எடுத்துன்னு போற முறுக்க புடிங்கி வச்சுப்போம், என்ன இல்ல உள்ளே விட மாட்டோம். அந்த மாதிரிதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஆனா அந்த பரமேஸ்வரன் எதுக்குடா இருக்கா வராருனார், பாவத்துக்காக இருக்கார். அப்பேற்பட்ட பாவம் பக்தியோட சரணாகதியோட பிரபோ நீதான் காப்பாற்றணும், நீதான் கதின்னு காலில் வந்துட்டோம்னா ரக்ஷத்து நான் இருக்கேன் கவலைப்படாத, நீ என் தியானமாறு உன்னுடைய லௌகிகத்தை பார்த்துக்கிறேன்னு யாரால சொல்ல முடியும்? கிருஷ்ணர் சொன்னார். அது மாதிரி புரியுதான். அப்பேற்பட்ட பரமேஸ்வருடைய அனுகிரகம், கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, பரமாத்மாவுடைய கிருப்பை எப்படி எல்லாருக்கும் இருக்கோ அது மாதிரி பெரியவாளுடைய கிருப்பையும் அந்த கிருஷ்ணரா இந்த லௌகீகத்துல லோகத்துல எல்லா ஜனங்களுடைய மனசலையும் எப்படி கோபிகைகளுடைய மனசை திருடிண்டு கிருஷ்ணர் கிளம்பி போகும்போது தான் உடம்புல வஸ்திரம் இருக்கா இல்லையா, என்ன கட்டிட்டோம் என்ன கட்டிக்கல, சாட்டமா தூங்கினமா எதுவும் தெரியாம சதா சர்வ காலமும் கிருஷ்ண ஸ்மரணையா இருந்தாலும் அது மாதிரி பெரியவா கிருஷ்ணர் நம்ம எல்லாரும் கோபிகைகள். கோபிகள் எல்லாம் ஸ்திரீகள் நடத்திக்கூடாது, கோபிகள்னா ஸ்திரீகளும் உண்டு புருஷாலும் உண்டு. சதா சர்வ காலமும் கிருஷ்ணஸ்மரணையா இருக்கக்கூடிய கோபிகள் மாதிரி சதா சர்வ காலமும் அனவரதம் பெரியவாளுடைய ஸ்மரணம் நமக்கு வரணும்னு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஹர ஹர நம பார்வதி பதயே. என்ன காருண்யம், உன்னோட கருணையானது பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே கிடைக்கும். அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா. அப்பேற்பட்ட சரணாரவிந்தமான பரமேஸ்வருடைய சரணாரவிந்தத்தை அல்லவே மட்டுமே அல்லாமல் வேறு லோகத்திலே இருக்கக்கூடிய எந்த விதமான வஸ்து மேலையும் நான் ஈடுபட்டு அதுல போய் எங்கி சரணாகதி ஆகாம இருந்து நீயே கதின்னு உன்கிட்ட நான் சமர்ப்பணம் பண்ணி உன்னுடைய பாதாரவிந்தமே சிரேஷ்டம்னு சொல்லி அதையே சரணாகதி ஆகி அதுல புல் சரண்டர் ஆகி அப்பேற்பட்டதான ஒரு அனுகிரகமானது எனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நீ பண்றிய கருணை, அந்த கருணையினாலே நான் கிடைக்கக்கூடிய பதவியோ அல்லது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமோ எல்லை இல்லாத விஷயம்னு சொல்லி சொல்றது. அப்படின்னு என்ன, கருணை பகவானுடைய கருணை அப்ப சரணாகதி ஆனாதான் கிடைக்குமானா சதா சர்வ காலமும் ஈஸ்வருடைய அனுகிரகமும் ஈஸ்வருடைய கருணையும் நமக்கு பர்மனண்டா உண்டு, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த கருணையானது நமக்கு ரிசீவ் பண்ற அளவுக்கோ அந்த கருணையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கோ நம்ம மனசோ நம்ம உடம்போ அல்லது நம்மளுடைய புத்தியோ அவ்வளவு தூரமாக நம்ம கிட்ட இல்லாததுனால சரணாகத்தின்னு ஒண்ணு வச்சு பரமேஸ்வரனுடைய சரணத்துல பரிபூர்ணமா சரண்டர் ஆனோம்னா சரணாகதிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தோம்னா நீதான் கதி, லோகத்துல வேற எதுவும் கதி இல்லை, உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது, சதா சர்வ காலமும் உன்னுடைய சரணமாகவே இருக்கேன்னு சொல்லக்கூடியதான சரணாகதி இல்லையானது பரமேஸ்வரன் தீமா போச்சுன்னா அப்போ அந்த கருணை அவ வேண்டாம்னா கூட நமக்கு புரியலன்னா கூட கருணையானது கிடைச்சு
அந்த கருணையினாலே நம்மளை தடுத்தாட்கொள்ளக்கூடியதான பெரும் பாக்கியம் நமக்கு. அதனாலதான் அந்த சரணாகதிங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப சரண்டர். நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, செல்ஃப் சரண்டர்னு ஒண்ணு இல்லாமல் எந்த விதமான விஷயத்துக்கும் நம்ம போக முடியாது. செல்ஃப் சரண்டர், சரணாகதிங்கிற அந்த நிலை ரொம்ப ரொம்ப ஒரு மேலான நிலை. யாரெல்லாம் சரணாகதி பண்ணா, பகவான எல்லா வித ரூபத்திலையும் பார்த்தவா, அந்த அவள்லாம் நிறைய சரணாகதி பண்ணா. அதனாலதான் அவளுக்கு அந்த பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கையினாலே சரணாகதி பண்ணதுனால லோகத்துல உண்டான மாயைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் மாத்திரம் அனுபவிக்காம மாயையிலிருந்து விலகி டிட்டாச் ஆகி சீக்கிரமா ஜீவன் முக்தாளாவோ அல்லது மோட்ச சாம்ராஜ்யத்தையோ அடையக்கூடியதான ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கும். அப்ப அந்த சரணாகதிங்கிற நிலை நமக்கு வரணும். அது எப்படி வரணும்? பக்தியினாலே வரணும். என்ன மாதிரி பக்தி? மீரா மாதிரி பக்தி, பொய்கியாழ்வார் மாதிரி பக்தி, வசுதேவர் மாதிரி பக்தி, நந்தகோபர் மாதிரி பக்தி, யசோதா மாதிரி பக்தி, தேவகி மாதிரி பக்தி. அந்த பக்தி வந்துடுத்து அப்படின்னா அப்ப அந்த சரணாகதிங்கிறது வந்துடும். நந்தகோபர் மாதிரி வசுதேவர் மாதிரி இந்த சரணாகதி வந்துடுத்துனா அதை விட இன்னும் சரணாகதினா சகலமும் சதா சர்வகாலமும் கிருஷ்ணமயமாக இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணமயம், சர்வம் ஜெகத்து கிருஷ்ணா, சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்துன்னு சொல்ற மாதிரி பூர்ணமாவே கிருஷ்ணாவா தெரியக்கூடிய அந்த கோபிகைகள் எப்படி சதா சர்வகாலமும் தன்னையே கிருஷ்ணங்கிட்ட ஒப்படைச்சிட்டாலோ அப்பேற்பட்டதான ஒரு பாக்கியம் அந்த சரணாகதிங்கிற பண்ணிக்கிற வாழ்க்கை, சரணாகத்தின்னு வளர வாழ்க்கை கிடைக்கும். கிருஷ்ணர் கோபிகள் எல்லாம் வச்சுட்டு வாடி நம்ம எல்லாம் போய் குளிச்சுட்டு வரலான்னு குளத்தை கழிச்சுட்டு போவார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது துணியை கண்டு போய் காணாம எங்கேயா ஒழிச்சு வச்சுருவார். கூடவே குளிப்பாட்டி இருப்பார், குளிச்சுட்டு இருப்பார். என்ன ரெண்டி குளிச்சாச்சே வஸ்திரம் மாத்தி தான் ஆத்துக்கு போகணும், வஸ்திரம் எங்கன்னு வஸ்திரம் காணும், யாரத்துக்கு படிக்கோ வஸ்திரம் காணுமான்னு எப்படி ஆத்துக்கு போறேன்னு கேட்பார். திருப்பி இந்த மாதிரி லீலை எல்லாம் பண்ணி அதுல இருந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஸ்திரீகள் இப்படி எல்லாம் ஸ்நானம் பண்ணக்கூடாது, எங்க போனாலும் வரக்கூடாது. கிருஷ்ணருடைய கதைகள்ல கிருஷ்ணருடைய லீலையில என்னன்னு பார்த்தோம்னா எப்படியெல்லாம் மனுஷன் வாழப்படாது, வாழ்ந்தால் என்ன மாதிரி எல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கணுங்கிறத சொல்லக்கூடியதான கிருஷ்ண லீலை. ராமரோடது என்ன? இப்படிதான் இருக்கணும், இதுதான் நம்ம தர்மம் அப்படிங்கறத காமிக்கிறதுனால ராமாவதாரம். அதனாலதான் ராமாவதாரத்துல ராமரத்னம்னு ராமருக்கு பேரு, கோபால ரத்னம்னு கிருஷ்ணருக்கு நாமதே. ரெண்டு ரத்னம். அந்த ரெண்டு ரத்னமும் ஒரு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்ங்கிற மாதிரி அந்த சிரத்துக்கு மேல என்ன இன்னைக்கு எல்லா வரவாலும் சொல்றா, இந்த பூ பழ அலங்காரத்துல இந்த கிரீடம் தான் நல்லா இருக்குன்னா வரவா அத்தனை பேர் கார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கா. நீங்க புதுசா சொல்லல, கார்த்தாலும் ஒருத்தர் கேட்கவே கிடையாது எப்படி பண்ணேன்னா, அது எப்படி பண்ணேன்னு சாமி வச்சுட்டாரு நடத்தினு. அந்த கிரீடத்துக்கும் என்ன விசேஷம்னா அதுல சென்டர்ல ஒரு ரத்னம் இருக்கும் பாருங்க, மாணிக்கம் வைரம் ஏதாவது ஒண்ணு வைக்கிறோமே, அந்த ரத்னத்தினாலதான் அந்த கிரீடமானது சோபிக்கும். அந்த ரத்னம் ஈஸ்வர ரத்னமா இருந்து, ராமரத்னமா இருந்து, கோபால ரத்னமா இருந்தா எப்பேற்பட்ட பாக்கியம். அந்த பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கும்? அந்த பாக்கியம் நமக்கு வேணும்னா சரணாகதியா. அந்த மாதிரி ஒரு சரணாகதியான நிலை நமக்கு வந்துடுத்து அப்படின்னா, சரணாகதியானது மனசால, வாக்கால, சரீரத்தினாலே எல்லா விதத்திலையும் சரணாகதிங்கிற ஸ்டேஜ் வந்ததுன்னா ஈஸியா போய் பரமேஸ்வருடைய பாதாரத்தை சேர்த்துக்கலாம். ஏன் திரும்ப திரும்ப இது சொல்றோம்னா, ஆணியை எவ்வளவுக்கு எவ்வளவு செவத்துல அடிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்ள இறங்கும் இல்லையா? சும்மா மேலாக அடிச்சுட்டு விட்டுட்டோம்னா 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த பணமும் கிழவந்துடும், ஆணையும் கிழந்துடும். என்ன மாதிரி ஆடிண்டே இருக்கும், ஸ்ட்ராங்கா நிக்காம என்ன மாதிரி ஆடிண்டே இருக்கும். அப்புறம் உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா நன்னா அடிக்கணும் சமட்டியை வச்சு. அந்த நன்னா சமட்டியை வச்சு அடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சரணாகதிங்கிறது தினம் சொல்லிட்டு இருக்கோம். சும்மா வரோம் போறோம், இன்னைக்கு பழ அலங்காரம், நாளைக்கு பூ அலங்காரம், நாளைக்கு காய்கறி அலங்காரம், அல்லது சும்மா படம் சாத்திரிக்கை ஏதோ பாக்குறோம் போறோம்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு பழமாவும் சுவாமி இருக்கார், பூவாவும் சுவாமி இருக்கார், காயாவும் சுவாமி இருக்காருங்கிற அந்த பாவனை அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு மரம்ங்கிறதுக்கு அதுல பழம், பூ, காய், பிஞ்சு எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் தனித்தனியா ஊத்தலையே, வேறதான ஜலம் ஊத்துறோம். ஆனா அந்த வேறானது எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்குறதோ மாதிரி பரமேஸ்வர ஸ்வரூபமாக பூர்ண ஜகத்து இருந்தும் நம்ம அதை புரிஞ்சுக்க தெரியாம இங்கே எங்கே அலபாஞ்சம் இருக்கிறதுனால அந்த மனசை கட்டுப்படுத்தி பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் சாஸ்வதம், பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் என்னைக்குமே நிரந்தரமா அனுகிரகம் பண்ணக்கூடியது. அப்போ சர்வம் ஜகத்து கிருஷ்ணமயம்னு சொல்லியிருக்கிறது எப்படி சத்தியமோ அது மாதிரி ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும்
நம்மளது அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சரணாகதி ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை தினம் சொல்லிருக்காரு. இந்த சரணாகத்தின்னு ஒருத்தருக்கு ஒரு ஒன்றுனா பரமேஸ்வரனுடைய சரணாகத்தை கட்டியமா புடிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதனாலதான் அது எந்த மந்திரோபதேசமா இருந்தாலும் சரி, என்ன எந்த ஆச்சாரியார்கிட்ட போனாலும் சரி, எப்பேற்பட்ட மடாதிபதியா இருந்தாலும் சரி, எந்த ஆச்சாரியால் போனாலும் சரி, யாராவது விஷயம் தெரிஞ்சவா கொஞ்சம் புத்தி இருந்தவா என்ன தெரியுமா கேட்பா, ஒண்ணும் வேண்டாம் உங்க பாதுகா கிடைச்சா போடுவோம். ஏன்னா அந்த பாதுகாக்கு அவ்வளவு விசேஷம். அதனாலதான் ஒரு மகான்கள் நடந்து போனாலோ அல்லது ஒரு பாகவதார் வந்து வாசல்ல உச்சவர்த்தி போனாலோ அவளுடைய இந்த பாத தூளி ஸ்பர்சம் பட்டாலே அவ்வளவு விசேஷம். ஏன்னா ஒரு மகானுடைய ஆதார விந்தத்துல சரணார விந்தத்துல நம்ம பூமியில எத்தனை விதமான தீர்த்தங்கள் ஓடுறதோ அது அத்தனை தீர்த்தமும், அந்த தீர்த்தம்னா வெறும் ஜலம் மாத்திரம் கிடையாது, எல்லா விதமான கேத்திரங்களும் அந்த மகானுடைய பாதார விந்தத்துல அடக்கம். அதனால அந்த பாதத்துக்கு அந்த சரணத்துக்கு அவ்வளவு பவித்திரம். அப்ப மகானுடைய பாதார விந்தத்துக்கே இத்தனை தீர்த்தங்கள் இத்தனை கஷேத்திரங்கள் அடக்கம்னா பிரத்யட்ச பரமேஸ்வரனான மகாபெரிவாருடைய பாதார விந்தத்துல என்னெல்லாம் அடக்கம்? இந்த லோகம் மாத்திரம் கிடையாது, 14 லோகமும் அந்த சரணார விந்தத்துல சமர்ப்பணம். அப்ப அந்த பாதத்தை எப்படி முடிச்சுக்கணும்? பிடித்தேன்னு சொல்றாங்க, கட்டியா முடிச்சுக்கணும். இன்னார் மேனியமே புலித்தோலை அரை கசைத்து சின்னார் திஞ்சடை மேல் கொன்று அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைப்பேனேன்னு பாடிட்டு சொல்றாரு. சிக்கனை பிடித்தேன், கட்டியமா பிடிச்சுனேன். சிக்கனா கட்டியமா கரிகால் போட்டு விட்ட மாதிரி நல்லா கட்டியமா பிடிச்சுன்னு விட்டேன். இனிமேல் எனக்கு எந்த விதமான கஷ்டமோ கவலையோ தொந்தரவோ எதுவும் இருக்காது. ஏன்னா நான் அவனுடைய பாதத்தை கட்டியமா பிடிச்சுட்டேனே. இன்னொன்னு மகான்கள் குருகள் அல்லது மகனியாக்கள் இவாள மாதிரி இருக்கிறவா தான் கட்டியமா பாதத்தை பிடிச்சிருந்தா அனுகிரகம் பண்ணுவா. பெரியவா பாதுகையை யாராவது வச்சுருந்தா, பெரியவா பாதத்தை யாராவது பிடிச்சுட்டா, பெரியவாளுடைய சரணாரவிந்தத்துல சரணாகதின்னு ஆயிட்டான்னா இவாளுக்கு எட்டி உதவி தெரியாது, வேண்டாம் போட்டு தள்ளிவிட தெரியாது. உடனே பாதத்தை பிடிச்சுக்க மாட்டானா, இவன் நம்மளுடைய சரணாரவிந்தத்துல விழமாட்டானா, சரணாகதி அடைய மாட்டானான்னு காத்துட்டு இருக்கா. ஏன்னார் அந்த காத்துட்டு இருக்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, எப்படா அனுகிரகத்தை ரொம்ப ஸ்டாக் பண்ணி ஓவர் ஸ்டாக்கா வச்சுட்டு இருக்கா. அந்த அனுகிரகத்தை ரிலீஸ் பண்ணாதானே அந்த அனுகிரகம் காலியாயிட்டு இருக்கும். அது ட்ரம்மை விட்டு வழிஞ்சுட்டு இருக்கு, அது ஓவர் ஸ்டாக் ஆகி வெளியில போயிட்டு இருக்கு, அது தேவையில்லாத ஆட்களுக்கு போயிட்டு இருக்கு. அதனாலதான் சுவாமி பாக்குறாரு, யார் ஒருவன் எனக்கு எங்கிட்ட சரணாகத்தின்னு பூர்ணமா சரண்டர் ஆனானோ அவனுக்கு இந்த அனுகிரகத்தை கொடுத்தா எப்பேற்பட்டதா இருக்கும். இங்க 90 நாள் சாத்துர்மாசியம்னா 90 நாளும் பாயசம் பண்றா. 90 நாளும் அதே பாயசத்தை பண்ணா அது ஒரு ருச்சி இருக்காது. மாத்தி 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 பண்ணினா சக்கரை பொங்கல் வர அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆஹா இன்னைக்கு சக்கரை பொங்கல், அக்கார வடுத்தல். அந்த அக்கார வடுத்தலுக்கு ருச்சி அதே அந்த அக்கார வடுத்தல ட்ரம்ல வச்சுட்டோ அடுத்து சாப்பிட்டு போவானா, ஒரு நாள் சாப்பிடுவா, 2வது நாள் சாப்பிடுவா, 3வது நாள் யாரும் வரவே மாட்டான், மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அக்கார வடுத்தல் யாருக்கு கிடைக்கும்? யார் ஒருத்தர் அக்கார வடுத்தல் நினைப்பாவே இருக்காரோ அவருக்கு அந்த அக்கார வடுத்தல். அது மாதிரி சரணாகதிங்கிற அந்த நிலை வந்து பரமேஸ்வரா நீதான் கதி அப்படின்னு போய் விழுந்துட்டோம்னா அனுகிரகமாக இருக்கக்கூடிய அக்கார வடுதலாக இருக்கக்கூடிய அமிர்தமா இருக்கக்கூடிய அந்த